வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 கர்மசாமி சரி அப்படி வந்து கர்மசாமி நாடி வந்தது அப்படி நடசாம உறுதியானா கொஞ்ச நேரம் வலது தோல்ல அப்படி வந்து உட்கார்ந்து பார்க்கணும். அப்படி சொல்லக்கூடிய பாக்கு மெய்யா இருந்து வலது கீழே சத்தியம் பண்ணி கொடுத்தது உண்மையா இருந்தது. அப்படி கொஞ்ச நேரம் இடது கையில அப்படி இருக்குமா கருசாமி சார் நீ பார்த்து கூப்பிடுப்பா. இப்போ கல்யாணம் அப்படி தடைப்பட்டு யாருக்கு இருக்காப்பா? ஒரு வேலை அப்படி கல்யாணம் முடிக்கணும் அப்படி தடைகள் கல்யாணத்துல யாருக்கு இருக்கா? கல்யாண தடை, திருமண தடை அப்படி யாருக்கு? குடும்பத்தை பார்த்தேன். அப்படி குடும்பத்தை பார்த்து வந்த தெய்வமும் ஒரு காவலுக்குலையா கெட்டு இருந்தது. உண்மையா? உண்மைனா உண்மைன்னு சொல்லு. உண்மைனா இல்லையா? அப்படி மலை தேசத்துல வந்த சாமி ஒரு அம்பாள் ஒரு கெட்டில் அப்படி இருக்க மாதிரி இருக்கு. குடும்பத்துக்கு இப்போ ஒரு நல்ல பலன் அளிக்க மாட்டேன். உண்மையா இல்லையா? கருமசாமி வழக்காடி பார்த்தேன். அப்படி வரக்கூடிய ஒரு மாங்கல்ய தடை யாரு கேட்கணும்? அப்படி அப்படி கல்ல வழக்காடி பார்த்தேன். அப்படி இருக்கக்கூடிய தோசை அப்படி கொஞ்சம் பார்த்து நல்லபடியா அவனுக்கு ஒரு வரணும் அமைச்சு கொடுத்தா போதுமா? ஏற்கனவே வந்த வரணும் அப்படி நின்னதும் என்னாச்சு? ஒண்ணு அப்படி சொந்தத்துல ஒண்ணு வந்து பிரேர் பண்ணும். உண்மையா? கருமசாமி வழக்காடி பார்த்தேன். அப்படி பார்த்து அவனுடைய ஜாதக பிரச்சனை இருக்கு. உண்மையா சொல்லியிருப்பாங்களா? உண்மைன்னு சொல்லு. அவன் போய் நிக்கிறது முடியும். அவன் சர்ப்பதோஷம் நிற்க கால விழுந்து ஏன்னு கேட்ட அப்படி ஜாதகத்தை அமைச்சு தரணும். அப்படி இப்போதைக்கு சொந்தத்துல ஒண்ணும் இல்லை. அப்படித்தானே? அப்படி சொந்தத்துல ஒண்ணு இல்லை. அப்படி அமைச்சு பார்த்து கேட்டேன். ரெண்டாவது பையனா ஒண்ணு இருந்து போய் ரெண்டாவது வாக்கு ரெண்டாவது சொல்லுதார உண்மையானு கேட்டேன். சரி கர்மசாமி வழக்காடி பார்த்தேன். அப்படி வரக்கூடிய திசை வடக்கு திசை கொண்டு வந்து அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா போதுமாமா? சர்பதோஷம் இருக்க என்ன செய்யணும்? சர்பதோஷம் அப்படி கழிச்சாதான் தீரும். ஆனால் கர்மசாமி வாக்குல வாக்கு தான் கொடுப்பேன், கழிச்சுதான் விட மாட்டேன். அமைச்சு கொடுத்தா போதுமா? அமைச்சு கொடுத்து நல்வழி படுத்து கொடுத்து அவனுக்கு ஒரு வாழ்க்கையை வடக்கு திசையிலிருந்து வர வச்சா போதுமா? அப்படி வாகன சம்பந்தப்பட்டது ஓட்டதாமா கால கர்மசாமி அப்படி ஜாதகத்தை நல்லபடி அமைச்சு அப்படி நான் சொன்ன திசையில அப்படி வந்து கொடுத்தா கர்மசாமிக்கு என்ன செய்வேன்? பாக் மாறக்கூடாது. அப்படி நீ வந்திருக்க அவனுக்காக கேட்டு ஆனா நம்மளுடைய அப்படி கண்ட்ரோல் நம்மளுடைய பாசத்திலையும் கேட்கிற. உண்மையா? உண்மைன்னா உண்மைன்னு சொல்லு. கர்மசாமி அமைச்சு தரேன். அதோட குடும்பத்தில் அப்படி வந்து பார்த்து அப்படி தெய்வத்தையும் நமக்கு ஒரு கேட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதையும் உழைச்சு கொண்டு வரணுமாமா? யாரு என்ன சாமி நீ சொல்லு. சாமி குடும்பத்தில் அப்படி மலை தேசத்துல கொண்டு வந்த சாமி அப்படி இருக்குன்னு சொல்லுதாரு. உண்மையா? அம்பால சொல்லுதார அம்மனை வச்சு கும்பிடியாமா? இப்ப சமீபம் வருதா? அந்த இன்னும் சரிவர வரலையே என்கிட்ட அப்படி வாக்கு கொடுக்கல. சரிவர வராம இருக்கக்கூடிய பலன் இருக்கு. அப்படி அவன் கட்டி உடச்சு கொடுத்து கர்ப்பசாமி நல்வழிப்படுத்தி கொடுத்து நீ கேட்டு வந்த வாக்கும் கர்ப்பசாமி கொடுத்துட்டேன். அமாவாசை என்கிட்ட வரணும். வர முடியுமா? அமாவாசை வரணும். அப்படி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கு இருக்கு? அதான் உனக்குன்னு சொல்றாரு கருப்பசாமி. என்ன செய்யணும்? அப்படி கருப்பசாமி அமைச்சு தரேன். அப்படி குடுக்கல் பண சிக்கல்களும் கருப்பசாமி வாக்கு வைக்காரு. உண்மையா? முடிச்சு கொடுத்து கருப்பசாமி நல்லபடியா வாழ வச்சா கொடுத்தா போதுமாமா? இந்த கருப்பசாமிக்கு வந்து அப்படி சொல்லக்கூடிய 3 அமாவாசை கூப்பிடும் வரணும். வர முடியுமா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தாலும் அப்படி குடும்பத்துல இப்போதைக்கு நம்ம தனிச்சு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் சொல்றாரு. உண்மையாமா? சத்தமா சொல்லு. அப்படி குடும்பத்தோட அப்படி குடும்பத்தோட ஒற்றுமை அப்படி இருக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. உண்மையா? ஒட்டி பராமைகளும் இருக்கு. மொத்த குடும்பம் அப்படின்னு பார்த்தா 4 குடும்பம் இருக்கு. உண்மையா? சத்தமா சொல்லு. நான் கர்ப்பசாமி அமைச்சு தரேன். அப்படி பின்னாடி விளைவுகளும் காப்பாற்றி கொடுத்து கர்ப்பசாமி நல்வழிப்படுத்தி கொடுத்தா போதுமாமா? ஆக்கி தரேன். 3 அமாவாசை கர்ப்பசாமிக்கு வரேன். வருவியா?
கர்ப்பசாமி கொடுக்குற கனியை வீட்டில் வச்சுட்டு 3வது அமாவாசை அதுக்குள்ள முடிச்சுட்டார். உன்னுடைய உடல்நிலை நல்லா ஆக்கித்தார். அமாவாசைக்கு அந்த பலி நல்லா ஆக்கித்தார். வேற என்ன கேட்கணும்? நான் என்ன சொல்லி கூப்பிட்டேன்? அதான் சொல்லி கூப்பிட்டேன். நல்லா ஆக்கி தரேன் கர்ப்பசாமி. 3 அமாவாசை 3 மாசத்துல இந்த கர்ப்பசாமி 3 அமாவாசை என்கிட்ட வரும். எனக்கு உத்தரவு போட வேண்டாம். ஏற்கனவே அங்க வந்து பார்த்தேன், ஆண் வாரிசுகள் கொஞ்சம் அழிவிலும் கொஞ்சம் அப்படி எந்த விதமான நோயிலும் தான் இருக்கணும். உண்மையா கர்ப்பசாமி காப்பாத்தி தர உத்தரவு தர போயிட்டு வரலாம். அப்படி அமாவாசை 3 அமாவாசை வடக்கு திசை. இப்ப என்ன சொன்னேன்? வடக்கு திசை கர்ப்பசாமி அமைச்சு தரேன். அமைச்சு கொடுத்தா கர்ப்பசாமிக்கு அன்னதானத்துக்கு காணிக்கை கப்பல் செஞ்சிருவியா? போயிட்டு வரலாம். 3 அமாவாசை என்ன பார்க்க வரணும். வரலாம் கர்ப்பசாமி. ஆமா அப்படி இப்ப கணவனை பத்தி கேட்கணும். குழந்தை அப்படி கேட்கணும். யாருக்கா முடியாம என்ன பார்த்து உட்காரு. உன் மனசுல இருக்குன்னு தெரியுங்களா? பேத்தி பக்கத்துல உட்காரு. கர்ப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோமா? அப்படி குடும்பத்தை பார்த்தாலும் ஆதியில நமக்கு ஒரு சுடல காவல் இருக்க. ஆனா இப்போ அப்படி நாமத்தை கும்பிட்டாலுமே ஆதியில நமக்கு சுடல காவல் உண்மை இல்லையா? இப்பதானே கும்பிடுதான் உண்மை இல்லையா? அப்படி கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். வடக்கிருந்து தெற்க வாக்கப்பட்டு போற இடத்துல கர்ப்பசாமி உன்னுடைய இடத்துக்கு மேக்க சுடல இருக்கார். உண்மையா? எனக்கு வரக்கூடிய பாத கண்டை அப்படி இருக்காரு. அப்படி கர்ப்பசாமி வழக்கில் ஏற்கனவே 1க்கு 2 தடவை நமக்கு நின்று தூரம் போயிருக்கணும். உண்மையா? காலில் விழுந்து நல்ல கேட்க கர்ப்பசாமி அப்படி உன்னுடைய குடும்பத்தை பார்த்து அப்படி கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அப்படி கர்ப்பப்பை பிரச்சனை இருந்ததா? உண்மையை சொல்லுமா? அதான் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? கர்ப்பப்பை பிரச்சனை சம்பந்தப்பட்டது சொல்றேன். அப்படி வழக்காடி பார்த்தேன். 3 முறை ஆஸ்பத்திரி போய் பார்த்தாச்சு. 3வது ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு. உண்மையை சொல்லு. 3வது ஆஸ்பத்திரி அப்படி எடுத்து கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். குழந்தை இருக்குமா இருக்காதா? கர்ப்பசாமி எனக்கு ஒரு குழந்தை எனக்கு அமைச்சு கொடுன்னு கேட்க வந்திருக்கியாமா? கர்ப்பசாமி அப்படியே சொன்ன பார்க்கப்படி வாய்ஸ் கொடுத்தா எனக்கு என்ன செய்வேன்? நான் எனக்குன்னு கேட்பனே. இல்லாத பொருளை தானே என்கிட்ட கேட்க. அப்போ விலை வசந்த பொருளை கர்ப்பசாமி தரேன். உன்னை தாய்ங்கிற பாக்கியத்தை அடைய வச்சா கர்ப்பசாமிக்கு மனங்குள்ள சரியாமா? என்னடா யாராவது கணக்கு கூட பிறந்தவளா? சரி இன்னொரு தடவை காலில் விழுந்துருவாங்க. கத்தமா சொல்லு. நின்று இல்லைங்க அவர் கம்மி கிடையாத. எந்த வழி போனாலும் ஒரு வழி தனியாக அமைச்சு வைக்கிறவர்களா சொல்லலை. பக்கத்தில் சரி இன்னும் பக்கத்தில் வாமா. நான் மற்ற சாமி மாதிரி கிடையாது. பேத்தியா என்ன நீ தொடரலாம். கையை கொண்டா பார்ப்போம். கையை பார்த்து பார்ப்போம் என்ன பிரச்சனை சொல்லு. கர்ப்பசாமி ஆமா சரி அப்படி காலதாமதம் ஆயிட்டு. ஆனால் கர்ப்பசாமி எனக்கு ஒரு வாரிசை கொடுக்கணும் அப்படின்னு உள் மனசுல வருது. உண்மையா? கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்து இருந்து அப்படி 3 அமாவாசை 3 செவ்வாய் என்கிட்ட வர முடியுமாப்பா? தூரமா இருந்தா வர நான் வரணுமே கொஞ்சம் தூரமானு சொல்லிட்டேன். கிடக்கிறது வரா. உண்மையாடா? கர்ப்பசாமி வீடு தெரிய வாசல் அப்படி போகக்கூடிய பாதையில வீட்டுக்கு முன்னாடி விநாயகர் சம்பந்தப்பட்ட கோயில் இருக்கா பேத்தியா? இருக்கலாம். அந்த விநாயகரை கும்பிட்டு கர்ப்பசாமி வரணும். உன்னுடைய வீட்டு கிழக்க வலது பக்கம் ரோட்ல இருக்காரு. சத்தமா சொல்லு. கிழக்கு இருந்து வந்தா வலது பக்கம், மேற்க இருந்து வந்தா இடது பக்கம் இருக்கா இல்லையா? அவரை கும்பிட்டு இந்த கர்ப்பசாமியை பார்க்க வருவாமா? 3 முறை கட்டாயமா வரணும். அமாவாசை படுகிற முழு உத்தரவு கர்ப்பசாமி தந்துடுவேன். அமைச்சு கொடுத்து ஒரு வாரிசு கொடுத்தாலும் போதும்ல பேத்தி. அதை வச்சு தரேன். கர்ப்பசாமி நம்புறியானே? இந்த கர்ப்பசாமி எப்படி பார்த்திருக்கியா? கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்தா அப்படி இது 3வது ஆஸ்பத்திரி. உண்மையா? இப்ப போறது 3வது தடவை. சத்தமா சொல்லு. நான் கர்ப்பசாமி போய் எல்லாம் சொல்ல மாட்டேன். சரிதானே? போய் அப்படி கர்ப்பசாமி அடுத்து அமாவாசைக்கு எனக்கு வந்தா என்ன நடக்குன்னு சொல்லி கர்ப்பசாமி அமைச்சு தரேன். இந்த ஒரு கனியை வீட்டு அமாவாசைக்கு வந்து கர்ப்பசாமி கொடுக்குற கனியிலே விளைஞ்சு வரும் உத்தரவு சொல்லிட்டாரு. போயிட்டு வரலாம். சரி கர்ப்பசாமி ஆமா எப்பா அப்படி வேலை அப்படி வண்டி வாகனம் யாருப்பா ஓட்டுதா? டிரைவர் யார் அனுப்பிவிட்ட? 2 திட்டியா? சந்தோஷம். கர்ப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தா அப்படி குடும்பத்தை பார்த்து வரக்கூடிய எந்த ஒரு குறை இல்லாம கர்ப்பசாமி அப்படி நான் கொடுத்த மாலையை அமைச்சு கொடுத்து எந்த ஒரு நோயோடு காப்பாற்றி கொடுத்தா போதுமாப்பா? என்னப்பா முள்ளுகளை கேட்க? இந்த கர்ப்பசாமி நாடி வந்த பிறகு எப்படி பாருங்க எந்த குறையிலுமே கர்ப்பசாமி காப்பாத்திட்டான். அப்படி உடல் இருக்கக்கூடிய பிரச்சனை உண்மைதான். அதெல்லாம் எடுத்து கர்ப்பசாமி குறைஞ்சிடுறேன். அப்படி பணங்களும் கைக்கு வந்து சேர்ந்துடும். பயப்பட வேண்டாம். நம்ம எப்படி எங்க போய் வாங்கலாம் இல்லை. ஏற்கனவே முக்கால்வாசி பணங்களும் நகைகள் நம்மகிட்ட இருக்கு. உண்மையா பையா? கர்ப்பசாமி இனி வரக்கூடிய ஒரு பணமும் கை வந்து சேர்ந்தா என்ன நம்பு நான் கொடுத்து தரேன். வேற என்ன கேட்ப பேத்தியா? நல்லபடியா வாழ வச்சு தரேன். சந்தோஷம். கர்ப்பசாமி நம்பி எந்த குறையிலுமே காப்பாற்றி தரேன். அமாவாசை கர்ப்பசாமி வர முடியுமாப்பா? சரி ஆடி அமாவாசை நான் கேட்டது எனக்கு செய்யும். எந்த காப்பாற்றி தரேன். வேற என்ன கேட்கணும் பேத்தி? ஒன்று மனசுல ஓடுது. என்ன கேட்கணும்னு சொல்லு. நான் கர்ப்பசாமி உத்தரவு கொடுக்கேன். என் மேல நம்பிக்கை இருக்கா பேத்தி? மன குறைக்கும் கர்ப்பசாமி பார்த்து சொல்ல முடியாது. உடலுக்கு பிரச்சனை கர்ப்பசாமி பார்த்துக்கிறேன். இனிமேல் தலை சுத்த அப்படி வயிறு வலி வந்தாம இருந்தது கர்ப்பசாமி நம்பு. அதனால பிரச்சனையே இதுல 2ல எதுவுமே வராது. போயிட்டு வர பாத்துக்கிறது வரலாம். போயிட்டு வர குடும்பத்தை பார்த்தா அப்படி பக்கத்துல வாப்பா.
உட்கார பக்கத்துல அப்படி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன்டா அப்படி கருப்பசாமி ஒரு தொழில் அமைச்சு தரும் நமக்கு அப்படி வரக்கூடிய சுய தொழில் அப்படியாப்பா என்ன தொழில் பாப்ப சரி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் அப்படி தொழில் மூணாவது அமைச்சு தரும் ஏற்கனவே ஒரு வாட்டி அமைச்சது சரியில்லாம போய் கூட இருந்தவங்களும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிட்டாங்க உண்மையா இல்லையா மொத்தம் 2 பேரும் நம்பி இறங்கணும் ஆனா அது சரி வர நமக்கு ஓடல உண்மையா இல்லையாப்பா சத்தமா சொல்லு அப்படி வரக்கூடிய நீ தொழில் அமைச்சு கொடுத்து நல்லபடியா அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா தொழில் வந்து ஓடுதான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் நான் அமைச்சு கொடுத்தா போதுமான்னு கேட்கறேன் காலைல விழுந்துட்டு வந்து கேட்கறேன் அல்ல காலைல விழுந்துட்டு தொழில நல்லா ஆக்கி தரணுமா அல்ல குடும்பத்துக்கும் கேட்கணுமாப்பா அதான் கருப்பசாமி சொல்றாரு அப்படி வரக்கூடிய அவமானம் இல்லாம காப்பாத்தி கொடுக்கணும் சில விஷயங்கள் நமக்கு கை மீறி போய்கிட்டு இருக்கு உண்மையாப்பா என்ன செய்யணும் முதல்ல அதெல்லாம் கேட்கணும் உன்னுடைய தொழில் அப்படின்னு பார்த்தா நீ அப்படி 3 ஆண்டு காலமா எந்த ஒரு குறையிலாம போனாலுமே அப்படி கூட இருக்கவங்களும் கொஞ்சம் சரியில்லாம போயிருக்கணும் உண்மையா பையா நான் கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன்டா தொழில் அமைச்சு தரேன் அப்படி குடும்பத்துல என்ன கேட்கணும் பொம்பளைக்கு என்னப்பா கேட்கணும் அதான் பொம்பளைக்கு கேட்டேன் என்னடா இதுக்கு மேல சொல்லிட்டேன் நானா உடச்சு சொல்ல முடியும் உனக்கு என்ன கேட்கணும் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதுமாடா அந்த சொல்லு கட்டுப்படாம நம்ம இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு சண்டை சிக்கல் நம்ம காப்பாத்தி கொடுத்தா போதுமா போதுமா இல்லையாப்பா கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் குலதெய்வம் அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்காரு உண்மையாப்பா சொல்லலையாடா அதான் பக்கத்துலயே இருக்காருன்னு சொல்றேன் உண்மையா இல்லையா அப்படி கருப்பசாமி கிழக்க இருக்காரு உண்மையா சுடல கிழக்க இருக்காருப்பா கால் விழுந்துருவான் நல்ல விழுந்துட்டுவா கேட்டுருவான் அப்படி வயிறு பிரச்சனை இருக்காப்பா அப்பப்போ வயிறு பிரச்சனை சொல்லுவா வயிறு சம்பந்தப்பட்டது வயிறு அதிகமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்றேன் இருக்காளா இல்லையா யாருக்கு சரி நல்லா ஆக்கி தரேன் கருப்பசாமி வாக்கி தரேன் உன்னுடைய தொழில் நல்லபடியா அமைச்சு தரேன் அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா அப்படி குடும்பத்துல எந்த ஒரு சிக்கல் இல்லாம காப்பாத்தி கொடுத்து சண்டை நீ சொல்லக்கூடிய சண்டை வரக்கூடியது வேற மாதிரி உண்மையா இல்லையா அதெல்லாம் மாத்தி அமைச்சு தரேன் உள்ளத்துல சிறு சிறு சந்தேகங்களும் வருது உண்மையா அதான் நான் சொல்ல புரியுதா எங்க இருந்து வருது சண்டை அதுல வரும் நான் அப்படித்தானே சொல்லணும் கருப்பசாமி மத்த ஜாமி மாதிரி நான் முழுகல மாட்டேன் உண்மையை சொல்லிவிடுவேன் இன்னும் கேட்டா கூட இன்னும் நடக்கும்னு சொல்லிவிடுவேன் அப்படி வாங்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு கொடுக்க நமக்கு வரக்கூடிய பணங்களும் இருக்கு உண்மையாப்பா வாங்கி தந்தா போதுமாடா நல்லபடியா வாங்கி தரேன் அப்படி கருப்பசாமி வழக்கில பார்த்தேன் 2 பேர் தரணும் உண்மையா 2 பேர் தரணும் கருப்பசாமி வாங்கி தரேன் உன்னுடைய தொழில் நல்லபடியா தரேன் நல்ல பிள்ளை தான் அப்படி இது வரைக்கும் எந்த ஒரு பழக்கமும் இல்லாம காப்பாத்தி கொடுத்த மாதிரி சரக்கு அடிப்பியா இல்ல எனக்கு வேண்டி வருவியா நான் சரக்கு குடிப்பேன் நீ குடிக்க மாட்டேன் ஆனா நான் கருப்பசாமி அடிப்பேன் ஒரு நேரத்துல அடிச்சது விட்டு விட்டாச்சா சரி இனிமேல் தொட மாட்டியா நான் கருப்பசாமி தான் கேட்பேன் ஒத்துக்கிட்டே பார்ப்பேன் என்ன செய்யணும் எனக்கு வேண்டாம் இல்லையா அமாவாசை கருப்பசாமி கூப்பிட்டு விடுவேன் அதுக்குள்ள தொழில் அமைச்சு கொடுத்து நல்லபடியா வாழ வச்சா போதுமாப்பா எந்த காப்பாத்தி தரேன் கருப்பசாமி வந்து நிற்கணும் ஒரு கனி தரேன் இந்த கனியை வீட்டுல கொண்டு வைக்கணும் தாயோட உடனடி நல்லபடியா ஆக்கி தரேன் எந்த ஒரு குரலுமே காப்பாத்தி தரேன் வாகன விபத்துகள் அப்படி வரக்கூடிய பிரச்சனை இருக்கு கொஞ்சம் பாத்துக்கணும் சொல்லு புரியுதா தரப்ப 2 தடவை ஆயிட்டு இன்னொரு தடவை இருக்கு காப்பாத்தி தரேன் கருப்பசாமி சொன்ன பாக்கி படிக்க 2 தடவை விழுந்திருப்பேன் உண்மையா கருப்பசாமி காப்பாத்தி தரேன் அடுத்த இல்ல சிக்கலையும் காப்பாத்தி கொடுத்தா நம்புவியா வேற என்ன கேப்ப சரி போயிட்டு நான் காப்பாத்தி தரேன் அமாவாசைக்கு என்ன வந்து பார்க்கணும் சரக்கோட வரணும் போயிட்டு வா கருப்பசாமி ஆமா சரி அப்படி இருக்குமாப்பா சரி அதே இரும்பு தொழிலப்பா பார்க்கணும் என்ன பார்க்க உன்னுடைய குடும்பத்தை பார்த்தப்பா அப்படி குடும்பத்தை பார்த்து ஒரு வேலை வரும்னு சொன்னேன் ஆனா போய் கேட்டிருக்கோம் உண்மையா சத்தமா சொல்லணும் அந்த வேலை கைக்கு வந்துச்சு கவலைப்படாத உண்மையா இல்லையா அடுத்த ஒரு தொழிலை அமைச்சு தரேன் கருப்பசாமி அப்படி கேட்டது வணக்கம் உண்மையா இல்லையாப்பா 2 பேர்ட்டு போய் கேட்டேன் ஒரு தொழிலை அமைச்சு கொடுத்துட்டேன் உண்மையா இல்லையா கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் வடக்க பார்த்து அப்படி தொழில் அமைஞ்சு வரும் வடக்க பார்த்தா கேட்டடங்கள் அப்படி வடக்க பார்த்தேன் சொல்ல புரியுதாப்பா வேற என்ன கேட்கணும் கருப்பசாமி சரி கால் விடுறோம் கேட்கணும் அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் அப்படி வழக்காடி வீண் விவாதம் தான் வருது உண்மையா இல்லையா ஆனா கருப்பசாமி இப்போ ஒரு வாக்கு தரேன் யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதுல வரக்கூடிய பிரச்சனை நான் சொல்லுது புரியுதா நான் கருப்பசாமி காப்பாத்திருக்கேன்னா இல்லையா அதை சொல்லு காப்பாத்தி கொடுத்து வருமுன்னு காத்தது மாதிரி அவரோட கேட்டு போட்டேன் உண்மைன்னா உண்மைன்னு சொல்லு இல்லை பணமும் ஏமாந்துருப்போம் எல்லாம் போயிருக்கும் கத்தமா சொல்ல பேர் உண்மையா இல்லையா என்ன செய்யணும்னா அதை முடிச்சுட்டு பணங்கள் அப்படி நம்ம கிட்ட கேட்டு வந்தது மாதிரி ஒரு கையெழுத்து அப்படி பிரச்சனை எதுவும் ஓடிச்சா பேசி காலையில் விடுப்போம் அதை தான் சொல்றேன் ஒரு பிரச்சனை பின்னாடி பார்த்துக்கிறேன் அப்படி வலது கை பக்கம் அப்படி இங்க வச்சா வலி வரும் உண்மையா வலது கை பக்கம் வச்சு பார்த்து வலி வலது பக்கம் வலது இருக்குது உண்மை தானே சொல்லணும் அந்த வழியில காப்பாத்தி கருப்பசாமி கொடுத்தா போதுமா அப்படி வரக்கூடிய அமாவாசைக்கு இந்த கருப்பசாமிக்கு என்ன செய்வேன் ஏற்கனவே நான் கேட்டதெல்லாம் இருக்கு ஆனா கருப்பசாமி இப்போ இந்த வழியை மாத்தி தரேன் அப்படி வழின்னு பார்த்தா ரொம்ப இல்லை இப்போதைக்கு ஒரு 16 நாள் ரொம்ப
16 நாள் ரொம்ப 11 மாத்திரை போட்டால் சரியாகவும் இப்போ கேட்க மாட்டேன். உண்மையா இல்லையா பேட்டி? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன், நல்லா கும்பிட்டுவான், இன்னைக்கே மாத்திட்டாங்க. அப்படி வழக்காடி அப்படி வழியெல்லாம் எல்லாம் மாற்றி கொடுத்தா போதுமாம்மா? அப்படி இருக்குமாப்பா? சரி சரி, நல்லபடியா ஆக்கி தரேன். எந்த குறையிலும் காப்பாத்தி அப்படி தொழிலும் அவனுக்கு நல்ல சிறப்பா கொடுத்தா போதுமா? இப்போ ஒண்ணு வர வச்சிருன்னு சொல்லிட்டோம்ல, வடக்க தானே போய் கேட்டேன். உண்மை தானப்பா? வடக்க பார்த்த மனையே வீடு அமைச்சு வரணும்னு சொல்லியிருக்கேன். உண்மையா இல்லையா? கருப்பசாமி அமைச்சுட்டாரு. ஆடி அமாவாசை கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி காப்பாத்தி கொடுறாரு. கண்ணி நல்ல கண்ணியை கொடு. சரி, ஒரு தடவை காலில் ஒழிச்சுவாரு. சரி, கருப்பசாமிக்கு அரோரா கருப்பசாமிக்கு அரோரா மாளிகவர 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 கருப்பசாமிக்கு அரோரா பாண்டி சித்தருக்கு அரோரா பாண்டி சித்தருக்கு அரோரா சந்தன கருப்புக்கு அரோரா சந்தன கருப்புக்கு அரோரா குதிரை கொண்டவனுக்கு அரோரா நீதிமானுக்கு அரோரா எல்லாத்தையும் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். கருப்பசாமி நிப்பாட்டினா நிப்பாட்டுறேன், இல்லைன்னா நிப்பாட்டுறேன். இதோட சரியாக்கி தரேன். உடல் உஷ்ட சம்பந்தப்பட்டது இருக்கு. அடுத்து கர்ப்பப்பை பிரச்சனை ஆரம்பம். சொன்னாங்களா சொன்னாங்களா இல்லையா? இப்படி தரேன். எந்த ஆஸ்பத்திரிக்கு போகாத அளவுக்கு கருப்பசாமி பாலை வச்சா போதுமா? போதுமா இல்லையா? வேற என்ன கேப்ப? சரி, அவ்வளோ நீ குடித்தா உனக்கு கை வலிச்சுட்டா பேசு. சரி சரி, கருப்பசாமி மாளிகை வர கருப்பா. சரி, அப்படி இருப்பாப்பா. சரி, உடல் உஷ்ட சம்பந்தப்பட்டது ஒன்று. அடுத்து கர்ப்பப்பையில் அப்படி ஒரு சின்ன வீக்கம் மாதிரி சொல்றேன். நல்லா தானே? ஆஸ்பத்திரிக்கு போனேன் இல்லையா? நான் கர்ப்பசாமி இனி போகாம காப்பாற்றி கொடுத்தா போதுமா? ஒவ்வொரு அமாவாசை கர்ப்பசாமியை பார்க்க வரும். வருவியாமா? காப்பாற்றி தர, நல்வழிப்படுத்தி தர, அதை வச்சு செயல்படுத்திக்க, காப்பாற்றி தர, பக்கத்தில் பார்ப்போம். அப்படி 2 பேரும் வேலைக்கு நமக்கு துறையா இருக்காங்க. உண்மையா இல்லையாப்பா? அடுத்தடுத்து கூட்டிட்டு வந்து கர்ப்பசாமி நல்லபடியாக தொழிலும் கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சா போதுமாப்பா? எந்த காலம் கோபத்தை குறைச்சிக்கா. உண்மைதானே? கோபத்தை குறைச்சிக்கா. அப்படி நம்மளால கருப்பசாமிகிட்ட கேட்டு கையெழுத்தோ அடுத்து நல்லபடியா ஒரு பணம் கடவுள் சொல்ல கருப்பசாமி கேட்டு போவியாப்போ? போடவே மாட்டியா? ஏற்கனவே அப்படி போட்ட ஒரு கையெழுத்து தான் பிரச்சனை ஆகிடுச்சு. உண்மையா இல்லையா? பிரச்சனை அதுல இருந்து இனிமேல் வராத அளவுக்கு காப்பாத்தி தரேன், நல்லபடி ஆக்கி தரேன். கருப்பசாமி அப்படி வழக்காடி பார்த்தா எந்த குறையில கருப்பசாமி நம்பி வந்து அன்னைக்கே சொன்ன வாக்கு. இன்னும் முழுசா என்ன நம்பி வா, இதோட உச்சத்துல கொண்டு வச்சு பார்க்க. ஏன் பயப்படுத? தகப்பனார் கொடுத்த இடமெல்லாம் ஒண்ணு இல்லாம இழந்துட்டானே. உண்மையா இல்லையா? அதெல்லாம் திருப்பி தந்து கருப்பசாமி நல்லபடியா வாழ வச்சு தரம்பா. பயப்படாத. 3 குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு தானே வந்திருக்க. யாரும் ஒற்றுமையா இல்லையா? உள்ள ஒண்ணு இல்லையா? உண்மையா இல்லையா? வேற என்ன கேப்ப? நான் கருப்பசாமி ஆக்கி தரேன். ஏன்னா ஆக்கி தரேன். குடும்பத்துல ஒருத்தனுக்கு கால் ஒடிஞ்சு கிடக்கானா? கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கானடா? வேணா அங்க தானே வினையோட வந்து வலது கால போயிட்டு. உண்மையா இல்லையா? கருப்பசாமி இதுக்கு மேல ஆதாரம் சொல்லணுமா? நான் உனக்கு எனக்கு அருவா அடிச்சு வச்சிருவியா? அடி அமாவாசை அருவா கேட்பேன். அருவால அப்படி கருப்பசாமி தூக்கி ஆடுவேன். நல்லபடியா ஆக்கி தரேன். அப்படி பழக்காடி பார்த்து எந்த ஒரு குறையில காப்பாத்தி கொடுத்தேன். ஒரு தடவைக்கு 2 தடவை காலில் தான் உரசி வந்துட்டான். காப்பாத்தி தரேன். சரி, ஆமா கருப்பசாமி. சரி, அப்படி இருக்குமாப்பா? சரி, எப்பா பிள்ளைக்கும் கேட்கணும், வீட்டுக்காரருக்கு தொழிலும் கேட்கணும். வழியாப்பா உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோமா? அப்படி குடும்பத்தை பார்த்து மகனை காப்பாந்து அப்படி வெளியூர்ல வேலையா பார்க்க வெளிநாட்டுல என்னாச்சு? உடல்நிலை எதுவும் பிரச்சனையா? என்ன கேட்கணும்? சரி, மகனுக்கு என்ன கேட்கணும்? காலைல ஒன்று நீங்க துறப்போ அவனை பார்க்கட்டும். 3 வாரம் ஆயிட்டா? ஞாயிற்றுக்கிழமை லீவில் படுத்திருப்ப. நான் சொல்லு புரியுதா? ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்து சத்தமா சொல்லு. கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். நீ கும்பிடுத விநாயகர் கும்பிடுதியா? கும்பிட சொல்லலாம். ஒண்ணு கும்பிடுதியா இல்லையா? கருப்பசாமி என்ன கேட்கணும்? உடனே நல்லா ஆக்கி தரேன். அப்படி 3 வாரம் அப்படி ஆச்சு. உண்மையா? இனி இல்லாம மாத்தி கொடுத்தா போதுமா? வீட்டுக்கு போய் இந்த கனியை அரை தேய்ச்சி குடி, அரை குழம்பு குடி. இன்னோட மாத்தி தர. வேற ஒன்று தலைபாரம் இருக்கு. அப்படித்தானே பேரப்பில்ல? தலைபாரம் இனி இல்லாம மாத்தி தரேன். கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அப்படி குடும்பத்தில் இருக்கிறது ஒரு பேப்பர் சம்பந்தப்பட்ட விஷயம் வருது. என்னமா? அப்படி வழக்கு அப்படி பேப்பர் எது அப்படி வீட்டு பத்திரத்தில் எது பிரச்சனை வந்தா அப்படி அதான் என்ன செய்யணும்? கருப்பசாமி சொல்றாரு அங்க இருந்து. நான் என்ன சொல்ல? என்ன செய்யணும்? நான் முடிச்சு தரேன். 2 பேருக்கு உண்டான பாகம். உண்மையா? 2 பேருக்கு தான் அந்த பாகம். அப்படி வரக்கூடிய நமக்கு ஒரு ஏமாற்றக்கிழமை ஆகிப்போச்சு. உண்மையா? கீழே மனையில
சத்தமா சொல்லு. கீழமான கருப்பசாமி அமைச்சு தரேன்னு வாக்கு தரேன். அமைச்சு கொடுத்தா கருப்பசாமி ஒரு பெரிய அன்னதானம் போட்டுரும். சொல்லுக்கணும் இல்லையா? அப்படி இந்த வருஷம் எனக்கு என்ன செய்யணும்? எடுக்க சொல்லுவியா இல்லையா? கருப்பசாமி ஆடி அமாவாசை எடுத்துரும். ஆடி அமாவாசை, இந்த அமாவாசை போய் அடுத்த அமாவாசை செஞ்சுவேடா. கண் பார்வையில் அப்படி எல்லாமே நல்லபடியா கருப்பசாமி அமைச்சு தர. எந்த ஒரு கலம் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? உனக்கு வயிறு வலி எப்படி இருக்கு? சத்தமா சொல்லணும். கருப்பசாமி சொன்னதை சிலவத்து கொடுப்பேன். இந்த கனியை வச்சுக்க பக்கத்துல எந்த கலம் காப்பாற்றி தரேன் கருப்பசாமி அப்படின்னு பாப்பா. சரி அம்மா 2 தடவை பேச்சுவார்த்தை முடிஞ்சுட்டு அப்படி அமைச்சு கொடுத்தாச்சு. உண்மையா இல்லையா? நல்லபடியா அமைச்சு தரேன். கல்வி செல்வாக்கு எந்த ஒரு குறையில நம்ம காப்பாற்றி கொடுத்தா போதுமா? ஆனா கொஞ்சம் வீம்புக்கார பிள்ளை. வீம்புனா பிடிவாது தானே, அதெல்லாம் மாற்றி கொடுத்து நல்லபடியா அமைச்சு தரேன். ஆனா போய் சொல்ல மாட்டேன், வேற எதுவும் தப்பு பண்ண மாட்டேன். உண்மையா இல்லையா? கருப்பசாமியை கும்பிடுறதுல நேர்மையா இருக்கணும். கருப்பசாமியை கும்பிட்டாவே நேர்மையா இருக்கணும். நேர்மையா இருக்க குடும்பத்துக்கு அப்புறம் கருப்பசாமி எப்பவுமே காவல் இருப்பேன். வேற என்ன கேட்கணும்? போயிட்டு சரி. கருப்பசாமி ஆமா அப்படி டெய்லர் அப்படின்னு கூப்பிடுவோம். டெய்லர் அப்படி துணி டெய்லர்ல யாருக்காங்களா? வீட்டுல போனா எப்படி உட்காருதா? நல்லா உட்காரு. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன்டா. இடம் வாங்கி வீட்டுல வச்சாச்சு. உண்மையா சரக்க உண்மையை சொல்லு. வரும்போதே வாங்கி வச்சாச்சு. மேல புக்கில் வாங்கி வச்சுட்டேன். உண்மைனா உண்மைன்னு சொல்லு. கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். நீ தான் பார்த்தேன். கப்போட்டுக்கு இந்த பக்கம் இடது பக்கம் கருப்பசாமி வந்துட்டோம். சரக்குன்னு நல்லா சொல்லணும். அப்படி வழக்காடி பார்த்தேன். ஏன்னா தொழில ஒன்ன விட்டு எடுக்கலாம்னு நினைச்சான். ஆனா ஒருத்தன் ஓடி போயிட்டான். எப்படி கருப்பசாமி இருக்கணும்? நம்புதியா என்ன? சரி கருப்பசாமி வழக்காடி பார்த்தா எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடிய இடத்தையும் தனக்கு எந்த பிரச்சனை நல்லபடியா முடிச்சு தரணும்னு உத்தரவு கொடுத்துருக்கேன். உண்மையா இல்லையா? அப்படி பத்திரங்கள் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாலும் 3 பத்திரம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லையா? இப்பவும் சொல்றேன். உண்மையா இல்லையா? கருப்பசாமி வழக்காடி பார்த்தா அப்படி வழக்காடி அடுத்து வரக்கூடிய தொழில் உடலையும் நல்லா ஆக்கியிருக்கேன். உண்மையாப்பா? உடல்ல பரவாயில்லையே போ. வயிறு வலி எந்த வழி இல்லையா? கருப்பசாமி கிட்ட சொன்ன சத்தியத்தை காப்பாத்துறப்பா. நான் குடிப்பேன். ஆனா அதுக்காக கருப்பசாமி குடிக்காத நீ குடிக்கூட. அதான் பாக்கணும். கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். இன்னொருத்தர காலில் விழுந்துட்டு வாங்க கேட்கணும். கண்டிப்பா இப்ப உத்தியோகத்தை அப்படி கொடுத்தல 4 பேர்ல ஒருத்தர் போயிட்டான் வேலையில. உண்மையா? 3 பேர் தான் இருக்கீங்க. சத்தமா சொல்லு. நீ மேல் பக்கம் ஒத்தையா போட்டு தனியா தச்சு நிற்க. சத்தமா சொல்லணும். கருப்பசாமி சரக்கு கொடுத்தா அப்படி சொல்லுது பாத்தியா? ஒரு நாள் கேட்கணும் கேட்கணும் கணக்குன்னு வந்துடலாம். ஒரு சரக்கு விட்டுருமா? இப்ப எப்படி சொல்லுதேன்? சொல்லுதுனா இல்லையா? கருப்பசாமி அப்படி வழக்காடி பார்த்தா அப்படி தெக்க பார்த்து அப்படி ரூம்ல படுத்துவாரு. உண்மையா? தெக்க பார்த்த ரூம்ல முதல் ரூம்ல எப்படி போது பத்தி என் குதிரை சரக்கு கொடுத்தா நல்லபடியா போகும். சரக்கு கொடுக்கலாம் குதிரைங்க போகும். கருப்பசாமி வழக்காடி பார்த்தா வயிறு பிரச்சனை இப்ப எதுவுமே இல்லை நமக்கு. உண்மையாப்பா? கருப்பசாமி முன்னின்று அமைச்சு கொடுத்து நல்லபடியா தொழிலும் கொடுத்து வாழ வச்சா போதுமாப்பா? வேற என்ன கேப்ப? சரி கருப்பசாமி வழக்காடி பார்த்தா ஆனா பணமும் நம்ம ஏற்பாடு பண்ணாலும் இப்போதைக்கு கொஞ்சம் வாங்கத்தான் செய்யணும். உண்மையா பேத்தி சத்தமா சொல்லு. ஏற்கனவே இருக்குது அப்படி எல்லாமே செலவழிச்சு அப்படி முடிச்சு போச்சு. இருக்கிறத நம்ம நகையை கூட அளவுச்சாச்சு. 2 நகை இருக்கு. எத்தனை நகை? சர கொடுத்தா இருக்குன்னு சொல்லுவோம். 100 ரூபா கொடுத்துருவாங்க. கும்பிடுவீங்களா? பேச்சம்மா கணக்கு தான் வருது. தாய் அப்படி வேற யாரும் கும்பிட்டது உண்டா? உடலையோட இருக்கக்கூடிய பேச்சம்மனை கும்பிட்டது உண்டா? உண்மையே சொல்லுப்பா. இப்ப ஏன் கும்பிடல? எங்கேயும் போக மனசு இல்லையா? மனசுல நானும் நினைச்சாலும் சுடலையோட இருக்கக்கூடிய பேச்சு இருக்கா? அப்படி சுடலை எங்க இருந்து வரக்கூடிய வாக்கியம் கேட்டா உள்ளூர் இருக்க சுடலை குலதெய்வம் இல்லை, வெளியில இருக்கு. இப்ப நீ நினைக்கிறது மாசனகரை கும்பிடலாம் நினைக்க. ஆனா இல்ல அப்படி அவனுடைய பூர்வீகங்கள் இந்த இடத்துல இருந்தாலுமே கருப்பசாமி முன்னின்று சொல்லக்கூடியது இடத்துக்கு மேக்க முதல்ல போய் கும்பிட்டது உண்டு. உண்மையாப்பா? தகப்ப போய் கும்பிட்டது உண்டுன்னு சொல்றாரு. அப்ப அவர் யாரும் சுடல இல்லையா? உண்மையை சொல்லு. இருக்கா இல்லையா? அப்படி அதோட இருக்கக்கூடிய பேச்சோட துணை கருப்பசாமி பார்க்கல பேச்சுன்னு தான் வருது. கொஞ்சம் கும்பிட்டு வரலாம். கருப்பசாமி எந்த ஒரு குறை இல்லாம காப்பாற்றி தர. அப்படி குடும்பத்துல வழி இல்லாம இருந்தாலுமே நமக்கு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. உண்மையாமா? என்ன செய்யணும்? வீட்டுக்கு போக விடுதானா இல்லையா? அதை சொல்லு. எந்த குறையும் இல்லையா? அப்படி நமக்கு போக முடியாத நிலைமையில் இருக்கா? கருப்பசாமி அமைச்சு தரேன். நல்லபடியா வாக்கு கொடுத்து நல்லபடியா தொழில அமைச்சு தந்துட்டேன். அப்படி வீடு கட்டதுக்குன்னு பார்த்தா அப்படி குறையும் கிடைக்க குறையோட 2 தடவை முயற்சி பண்ணி முடியாம இருக்கணும். உண்மையா இல்லையா? ஒரு தடவை ஒரு தடங்கள் ஆயிட்டு இன்னொரு தடவை அப்படி பண பிரச்சனை விட்டாச்சு. கருப்பசாமி அமைச்சு கொடுத்து தரம்பா நல்வழிப்படுத்தி தர. அமாவாசை கருப்பசாமிக்கு வந்தோம். என்ன செய்வேன்? எனக்கு அமாவாசைக்கு ஆடி அமாவாசை வரணும். நீ என்ன செய்வ? கருப்பசாமி கொடுத்துருவியாடா? உள்ளபடியா நான் சொன்ன வாக்குப்படி வாழ வச்சு தரேன். சரி அப்படி சுய தொழில் அப்படி பார்க்கணும் என்ன இருக்காடா? இப்போதைக்கு இல்ல. ஆனா ஒரு தடவை முயற்சி பண்ணோம், முடியாம போச்சு. உண்மையா இல்லையா? கூட ஒருத்தன் நம்ம கூட இருந்து தச்சவனும் ஏற்பாடு பண்ணி வந்தான். ஆனா முடியாம போச்சு. அப்படி சுய தொழில் பார்க்கணும் ஆசை இருக்கா? இப்போதைக்கு வேண்டாம். ஆனா கருப்பசாமி அமைச்சு தரேன். இப்ப இல்லை என்னப்பா செய்யணும்? நல்லபடி அமைச்சு தரேன். பக்கத்துல வாங்க. எந்த ஒரு நமக்கு கால் வலிப்பு இருக்கா?
எந்த இது இல்லல கருப்பசாமி அமைச்சு கொடுத்த மாதிரி மாசம் ஒரு முறை அமாவாசை கருப்பசாமியை பார்க்க வரும். வருவியாப்பா? அது வரைக்கும் இது கனி வச்சுக்க நல்லபடியா செயல்படுத்தி வாழ வச்சுட்டாரு எந்த வரலும் காப்பாற்றிட்டாரு. சரி பார்க்கட்டும். இந்தியன் பிறப்புல உனக்கு தான் வாக்கு கொடுக்காரு. என்னாச்சுப்பா? ஆமா அப்படி சனி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சனி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கருப்பசாமி நல்லா ஆக்கி தரேன். ஒரு வாட்டி அமாவாசையா கிட்ட வர சொல்லு. எந்த வரலும் காப்பாத்திட்டாரு. வர சொல்லு, நான் பாத்துக்கிட்டேன். போயிட்டு சரி. கருப்பசாமி ஆமா சரி அப்படி இருக்குமாப்பா? சரி அப்ப அதே தொழில் வக்கீல் வேலை இப்போதைக்கு பார்க்க மனம் இல்லாம உட்காந்துருக்கு. யாருப்பா அது? வக்கீல் தொழில் பார்க்கணும். அடுத்து இன்னொரு தொழில் அப்படி வாகனம் ஓட்டுறது. யார் இருக்காங்களா? அடுத்த வாட்டி வந்து சாய் இப்படி வரக்கூடாது. எனக்கு இனி யாருக்குமே காய் வெட்டி கட்டலாம் ஆசைப்படுதா? அப்படி எப்படி இப்படி வந்திருக்க? உள்ளத்துல ஃபுல்லா ஜாமீன் இறந்திருக்காரு. சிவனை கும்பிடுவா, அகசீரை கும்பிடுவான்னு ஓடுதான். உண்மையாப்பா? காலில் விழுந்துடுவா. அப்ப அகசீரை இப்படி போனா ஏத்துக்கிடுவாரா? கருப்பங்கிட்ட ஏத்துக்கிடுவேன். நீ போட்டிருக்க கருப்பம் கலர் தான். சரி பக்கத்துல வைப்போம். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தா அப்படி குடும்பத்தை பார்த்தா இப்போதைக்கு நம்ம கிட்ட வரக்கூடிய தொழில் நாட்டம் இல்லை. உண்மையாப்பா? தொழில் அப்படி பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லை. உண்மையா இல்லையா? அப்படி தொழிலை விட்டு தூர போயிருமா இல்ல வெளியூர் அப்படி சம்பந்தப்பட்டது போமான்னு உள்ளத்துல ஓடு. சத்தமா சொல்லுங்க. உண்மையா இல்லையாப்பா? ஆனா கருப்பசாமி வாக்குல அப்படி ஆன்மீகத்துல உள்ள போனாலும் இப்போதைக்கு அதுலயும் சரி வர நாட்டம் இல்லை. உண்மையா? எந்த பேரை பார்த்தாலும் பிராடு பேரா இருக்கான். கால விடுப்பா. கருப்பசாமி உன்னுடைய மனசை அப்படி எடுத்து கொடுத்து தொழில் நல்ல வாழ வச்சு தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா போதுமா? என்ன செய்யணும்? சத்தமா சொல்லணும். கருப்பசாமி தொழில் அமைச்சு தரணுமா இல்ல நமக்கு வேற எதுவும் கேட்கணுமாப்பா? அதான் தொழில். வேற உன்னுடைய தொழில் விட்டு வேற தொழில் அப்படி அமைச்சு தரணுமான்னு கேட்டேன். கால விழுந்துட்டு வா கேட்கணும். உனக்கு யாரை ஏற்பாடு பண்ணு கேட்க. எப்ப 2 பேரும் நமக்கு ஆசையை காட்டுதானோட? உண்மை இல்லையா? 2 பேரும் இப்பதான் பழகின போயிருவேன். அதுல ஒரு பையன் அந்த ஃபீல்டுல இருக்கான். சத்தமா சொல்லணும். ஒன்ன மாதிரி தான் கருத்தவன் கட்ட பையன். கால விழுந்துட்டோம் மறுபடியும். அப்படி தொழில் பார்த்தா நம்ம வக்கீல் தொழிலும் அப்படி செலவரை பார்க்கணும்னா பைனான்ஸ் தொழிலும் அப்படி எதுவும் போனது உண்டாப்பா? சத்தமா சொல்லணும். பைனான்ஸ் தொழில் அப்படி போனது கருப்பசாமி சொல்லித்தார. உண்மையா? என்னாச்சு? சரி கருப்பசாமி உனக்கு தொழில் அமைச்சு தரேன். உன்னுடைய தொழில் அமைச்சு தர வேண்டாம். அப்படி எனக்கு வேற தொழில் தான் கேட்க. உண்மையா இல்லையாப்பா? உடல்ல அப்படி கருப்பசாமி வந்தா அடிக்கடி அப்படி வரக்கூடிய வயிறு நெஞ்சு பிரச்சனை இருக்கா? காலில் விழுந்துருவா. இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும். அடிச்சு விட்டாச்சு. ஆனா பேர் அதிகமா அடிச்சு உண்மையை சொல்லு. அது வயல்ல வரக்கூடிய பிரச்சனை ஒரு அசிட்டி மாதிரி உருவாக்கி வரக்கூடிய பிரச்சனையை காட்டுது. உண்மையா இல்லையா? ஆனா எப்ப வருதுன்னு தெரியல, வந்துட்டு சரியா மறைஞ்சு ஓடிக்க. உண்மைனா உண்மைன்னு சொல்லணும். உண்மைனா உண்மைன்னு சொல்லு. வலது கை வலி இருக்கா பிறப்புல? சத்தமா சொல்லணும். வலது இருக்கா இல்லையா? கருப்பசாமி முன்னிட்டு பார்த்தேன். அப்படி ஆஸ்பத்திரியும் போயாச்சு. ஆனா எந்த ஒரு தீர்மானமும் இல்லை, தீர்ப்பும் இல்லை. உண்மைன்னு சொல்லுப்பா. 2 தடவை செக்அப் பண்ணிட்டோம். 2 தடவை. உண்மையா இல்லையா? கருப்பசாமி சொல்லக்கூடிய வாக்கு அடித்த சரக்கு தான் வேலை செய்து போகுது. நான் என்ன செய்யணும்? கையை கொண்டா பக்கத்தில் பார்க்கணும். பக்கத்துல கருப்பசாமி அப்படி அமைச்சு கொடுத்து பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படி பெண்களால் வரக்கூடிய உபதனைகளும் பட்டு தெரிஞ்சிட்டேன். உண்மையா? இனி அதெல்லாம் போக மாட்டேன். சத்தமா சொல்லு. கருப்பசாமி உண்மையை சொல்லுவேன். 1க்கு 2 ஆச்சு. இன்னொருத்தனுக்காக ஏந்து போனோம். அதுலயே அடிபட்டு வந்துட்டோம். உண்மையா இல்லையா? கருப்பசாமி சத்தியவாக்கு சொல்லுவோம். பேரப்பில்ல எனக்கு நீ சரக்கு கொடுத்து பாரு, இதோட நல்லா சொல்லுவேன். ஆனா அதான் நீ பீர் குடிக்க சரக்கு குடிக்கான்னு கேட்டேன். உண்மையா இல்லையா? எனக்கு வேணும் தெரியா? கருப்பசாமி சொல்றதுனால யாரும் நினைக்க மாட்டாங்களா? கருப்பசாமி உண்மையை தானே சொல்லணும். அமைச்சு தரேன். அடுத்த ஒரு தொழிலும் வழிகாட்டி தரேன். அமாவாசை இந்த கருப்பசாமியை பார்க்கணும். பார்க்க வரையப்பா? அமைச்சு தரேன். நல்லபடி படித்து தரேன். அப்படி தாயோட உடல்நிலை எப்படி இருக்கு? பரவாயில்லன்னு உண்மையை சொல்லு. கருப்பசாமி என்கிட்ட தலைவலியும் இப்படி சொல்லித்தர. உண்மையா இல்லையா? நல்லா கிட்ட அமாவாசை அவளை கூட்டிட்டு என்கிட்ட வரமாட்டாப்பா. வேற என்ன கேட்கணும் கருப்பசாமி கிட்ட? சரி எந்த ஒரு குறையிலுமே காப்பாற்றி தரேன். எந்த இடத்துக்கும் ஓடி ஒழிய வேண்டாம். எந்த ஒரு குறை இது பண்ணலாம். யாரும் கையில தாயத்து அது தரேன் இது தரேன் இது கொடுத்தாலும் வாங்க வேண்டாம். நான் சொல்ல புரியுதாடா? புத்தியை நல்லா ஆக்கிறோம். அப்படி போன உடனே மூலிகையில் ஆக்கிறோம். அதெல்லாம் வேண்டாம். கருப்பசாமி சொல்லிட்டாரு. நீ அலைஞ்சதை பார்த்துட்டேன். ஒரு பிரயோஜனம் இல்லை. உன் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஜாதகம் தான். நான் சொல்லுது புரியுதாடா? யாரும் துரோகம் பண்ணலை. உண்மைன்னா உண்மைன்னு சொல்லு. நான் கருப்பசாமி முன்னின்று பார்த்து அமைச்சு கொடுத்து இருந்து நல்ல பொருளாதாரத்துக்கு தரேன். நல்ல வேலையை அமைச்சு தரேன். கருப்பசாமி காலத்துக்கு வருவியா? எனக்கு என்ன செய்வா? கருப்பசாமிக்கு ஆடி அமாவாசை சரக்கு கேட்பேன். ஒரு 3 புல்லு கொண்டு கொடுத்துரும். கண்டு கொடுத்துருவியா? நடுசாம கொண்டு கொடுக்கும். அமைச்சு தரேன். தைரியமா போயிட்டு கருப்பசாமி. ஆமா பெண் அப்படி வந்திருக்கா. வயிறு வலி பிரச்சனையோட இருக்கு. அடுத்து பாரிசோட பிரச்சனை இருக்கு. கேட்கணும். யாருக்கு? ஒடியா பார்க்கும் பக்கத்துல உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்மா. அப்படி குடும்பத்தை பார்த்து கருப்பசாமி சங்கரி எடுத்து ஆடுது. சாமி துணையா இருக்கார. என்ன சாமி கூப்பிடுவேன்? சரி என்ன செய்யணும்?
காப்பாத்தி தந்தா கருப்பசாமி என்ன செய்வேன்? அவனுடைய போக்க மாத்தி தரேன். ஒண்ணுக்கு 2 தடவை அப்படி அப்படி வழக்கு சம்பந்தப்பட்டது ஆயிட்டு என்ன செய்யணும்னா, நான் கருப்பசாமி தீர்த்து கொடுத்து நல்லபடியா ஆக்கி கொடுத்தா போதுமா? வாரிசு வாழ வச்சு தரேன். வயிறு வலி உனக்கு இருக்கா யாருக்கு இருக்கு? காலை விழுத்துக்கலாம். அப்பதான் கூப்பிட்டாரு. அப்படி வயிறு வலி மாத்தி கொடுத்து நம்ம வாரிசு நல்ல வழி கொண்டு வந்துட்டுமாமா. 2 பேருவா கிடந்துட்டு திரும்பாடுதான். உண்மையா? நேக்கருந்து வரக்கூடிய ஒரு பே, இவன் ஒரு பே. உண்மையா இல்லையா? சரி, என்ன செய்யலாம்? போடுறதானா சரக்கா? காலில் விழுத்துக்குவான். சரக்கு எல்லாம் மாறி கருப்பசாமிக்கு போதை இடம் வாக்கு கொடுப்பேன். போதை இறங்கிட்டா வெளியில போயிடும். நல்ல 10 சூட்டர்ல 10 கருப்பசாமி அமைச்சு தரேன். 3 பேர் இருந்தாங்களா? 3 பேர் இருந்தாங்களா பேத்தியா? சரி, காத்தடிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்க உன்னை தவிர 3 பேரும் காப்பாத்தி கொடுத்தா போதுமா? அதான் உன்னை தவிர எத்தனை பேரு காப்பாத்தி கொடுத்தா போதுமா? அதுல ஒண்ணு சரியாத்தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையா பையா? கோடி உழைக்கிறதுக்கு உண்டான வருமானம் இல்லை. நான் கருப்பசாமி காப்பாத்தி தரேன். வேற என்ன கேட்பேன்? என் குதிரையை விட்டு பார்க்கலாம். கொஞ்சம் கண்ணு முடிய கும்பிடு. கருப்பசாமி அப்படி வழக்காடி பார்த்தேன். அவனுடைய உள்ளத்துல இல்ல, கேழ்வார் பேச்சு கேட்டு போறான். உண்மையா? மாத்தி அமைச்சு கருப்பசாமி நல்லபடி பண்ணி தர. ஒரு 3 அமாவாசை இந்த கருப்பசாமியை பார்க்க வரணும். வருவியா பேத்தியா? 3 அமாவாசை வா. வரக்கூடிய அம்மனை வள வச்சு தாரேன். டங்கு டங்குன்னு ஆண்டா நின்று போனான். உண்மையா? அதான் டங்கு டங்குன்னு ஆண்டா நின்றுட்டா வீட்டுல எல்லா கஷ்டமும் வந்துட்டு கருப்பசாமி அமைச்சு கொண்டு வரேன். இந்த கருப்பசாமி முழுசா நம்பி வரணும். வருவியா? வியாபாரமும் நல்லா ஆக்கி தரேன். என்ன நாடிவா காப்பாத்தி தரேன். 3 அமாவாசை கருப்பசாமி தரேன். மாத்தி தரேன். வழக்கெல்லாம் வரத மாதிரி இருக்கு. மாத்தி அமைச்சு தர போயிட்டு வா. என்ன நம்பு. சரி, கருப்பசாமி சரி எதுவா எந்திரி. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்படியே கூட்டுருவா. எப்ப தொழிலுக்கு போயிட்டு வந்துட்டா உடனே சரியில்லை. வெள்ளாங்குடி பக்கம், ஒடியா பக்கம் வழக்காடி பார்த்தேன். 2 பேரையும் தொழில் போயிட்டு திரும்பியாச்சு. சத்தமா சொல்லணும். தொழில பார்க்க முடியல கருப்பசாமி, எனக்கு ஒரு கை கால் கட்டு மாதிரி இருக்கு, அதையும் அமைச்சு தரணும், உடம்பையும் நல்லாக்கி தரணும் அப்படின்னு கேட்க வந்திருக்கா. உடல்நல சம்பந்தப்பட்ட கருப்பசாமி இப்போ என்கிட்ட வந்ததுக்கு பிறகு உடல்நல பரவாயில்லையா? அப்படி கூட இருந்து செய்யக்கூடியதான் கருப்பசாமி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் ஒரு மாதத்துல ஓட விட்டுருவேன். பயப்படாது. நமக்கு செய்த துறவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கடைசியில் அப்படி 2 பேர் இன்னும் பேச்சுவார்த்தை முடிச்சு நல்லபடியா கொண்டு வந்துட்டேன்னா நான் சொல்றது புரியுதா பேசி? 2 பேர் நின்று அமைச்சு கொடுத்து அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்துட்டேன்னா இல்லையா? கால கருப்பசாமி இனி வரக்கூடிய கடத்துல தொழில தரணும். அப்படி அமைச்சு தந்தா கருப்பசாமிக்கு எப்பவுமே செய்யக்கூடிய காத்துதான் இருக்கு. உண்மையா இல்லையா? ஆனா கருப்பசாமி இப்ப பழக்கடை அப்படி தொழிலுக்கு இனி போகணுமா இல்ல இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு தான் போகணுமா? நான் முடிச்சு தரேன். எந்த ஒரு பேர்ல காப்பாத்தி தரேன். கருப்பசாமி எங்கேயோ வருது எங்கேயோ போகுதுன்னு நினைக்காத. 3 தடவை உன்னுடைய அப்படி கட்டுமணிக்கு வந்து பார்த்தேன். நமக்கு செய்யக்கூடிய துறவத்துக்கு 3 பேர் அந்த ஊர்ல இருக்க மாட்டான். அதுக்கு நான் உத்தரவு தரேன். நான் சொல்லுது புரியுதாமா? 2 பேரை வச்சு பேசியாச்சு. உண்மையை சொல்லு. அதை 2 பேரை வச்சு முடிச்சு கொடுத்து எந்த குறையில்லாம கருப்பசாமி இருந்து 4 நாள் 2 கை வை. கருப்பசாமி 4 நாள்ல இருந்து விடுதலை வாங்கி கொடுத்தா போதுமா? 4 நாள் கொடுத்துக்கா கருப்பசாமி ஆக்கி தரேன். கவலைப்படாம போயிருக்க. ஒரு கணிதம் வச்சுக்க. அப்படி 3 பேருக்கு எந்த ஒரு குறையில்லாம கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி காப்பாத்தி எது இல்லாம வச்சு கொண்டு வரேன். அன்னதானம் கருப்பசாமிக்கு ஆடி அமாவாசை சிறப்பா செஞ்சிருவியா? நான் சொல்றது பணத்திலே நிற்கும். போயிட்டு வா, நான் பார்த்துருவேன். ஆமா கருப்பசாமி அப்படி இருக்குமாப்பா? சரி பாப்பா உன்னுடைய குடும்பத்தை பார்த்தா குடும்பத்துல அப்படி தீராத நோய் யாருக்கு பாருங்க. அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்த கால் நடக்க முடியும் அப்படின்னு பிரச்சனை இருக்காரு. கை கால் பிரச்சனை யாருக்கு இருக்காரு?
யாருக்கு இருக்கு? கால் பிரச்சனை யாருக்கு இருக்கு? கர்ப்பசாமி வாத சம்பந்தப்பட்டது யாருக்கு இருக்கா? வாதம் சம்பந்தப்பட்டது ஆரம்பிக்கு காப்பாற்றி தரங்க. உன்னுடைய தொழிலை பார்த்தேன், அப்படி தொழில் நமக்கு நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும் கேட்க வந்திருக்கியாப்பா? தொழில் அமைச்சு கொடுத்தாலும் அப்படி இப்போதைக்கு ஒத்தையில பாக்கியா 3 பாக்கலாம், அதான் 3 பேர் சம்பந்தம் சொல்லுங்க. உண்மையாப்பா சத்தமா சொல்லு. வேண்டாம், மற்ற தொழில் அமைச்சு தரணும். அமைச்சு கொடுத்தா கர்ப்பசாமிக்கு என்ன செய்வேன்? மாற மாட்டியா? அப்படி அமைச்சு கொடுக்கல ஒருத்தர் உதவுக்கு முன் வந்து நிற்காங்களா? கால உன்னுடைய அப்படி குடும்பத்தை பார்த்தாலும் அப்படி இடையில அப்படி நம்ம தெய்வத்தை கும்பிடக்கூடிய பாக்கியம் இல்லாம வீட்டுல இருக்கு. உண்மையா எந்த தெய்வத்தையும் கும்பிடக்கூடாது பாக்கியத்துல இருக்கு. உண்மையா பொய்யாப்பா? கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன், என்ன குலதெய்வம் என்னதுப்பா? சாஸ்திர குலதெய்வம் வேற அப்படி இருக்கா? அதான் தெய்வங்களை அப்படி கும்பிடக்கூடாத மாதிரி தொழில் இப்போதைக்கு வீட்டுக்குள்ள இருக்கு. உண்மையா பொய்யா? அதான் கும்பிட முடியல. உண்மைன்னா உண்மை சொல்லுங்க. கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன், தெய்வத்தோட குரலுக்கு பண்ண நேர காலமும் சரியில்லாம அப்படி வரக்கூடிய கால் எந்த இடத்துல வைக்குமோ அந்த இடத்துல உறுதிப்படாம நம்ம வந்துருக்கோம். உண்மையா பையா? இந்த கர்ப்பசாமி அமைச்சு தரது எண்ணி அப்படி 7 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டது. உண்மையா பா? எத்தனை வருஷம் ஆயிட்டு? 7 ஆண்டு காலமா கஷ்டப்படும். ஒரு இடத்துக்கு போனா அமையல, இன்னொரு இடத்த பார்த்து வந்தோம், அதுலயும் நமக்கு ஒரு பிரச்சனை. உண்மையா இல்லையா? கர்ப்பசாமி சுய தொழில் பார்க்கணும். கர்ப்பசாமி கேட்கியாப்பா? அப்படி அலைஞ்சு போற தொழில் என்ன வேலை? என்ன வேலை பார்க்கணும்? என்ன வேலை கேட்கணும்? சத்தமா சொல்லுப்பா. சரி, கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்தா அந்த கர்ப்பசாமிக்கு ஒரு பூஜை பண்ணிடுவேப்பா? வாக்கு அப்படி கர்ப்பசாமி சொன்ன வாக்கு பண்ணிருப்பேன். அப்படி கிடக்க அமைச்சுக்க மாதிரி இருக்கா? சத்தமா சொல்லு. கர்ப்பசாமி கொண்டு பார்த்து அமைச்சு கொடுத்து கர்ப்பசாமி நல்லபடியா வாழ வச்சா போதுமாப்பா? சொன்ன வாக்கு பண்ணி வாழ வச்சு தரேன், எந்த குறை இல்லாம காப்பாத்தி தரேன். கர்ப்பசாமி அடுத்த அமாவாசை வந்து பார்க்கணும் முடியுமாப்பா? வேற என்ன கேப்ப? நான் அமைச்சு கொடுத்து கொண்டு வரேன், அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கைக்கு பதில் சொல்லிடுவோம். வருவியா? போயிட்டு வரேன் நான் பார்த்தேன். கர்ப்பசாமி ஆமா உடம்பு எப்படியா இருக்கு? சத்தமா சொல்லணும். பரவாயில்லையா இல்லையா? இல்ல நல்லா ஆக்கணுமா? என்ன செய்யணும்? பக்கத்துல வரணும். கர்ப்பசாமி பயப்பட. கர்ப்பசாமி சுடலை நிற்காரடா கும்பிடுவா? அந்த சுடலையோட பாக்கியத்துல ஏற்கனவே ஒரு தடவை உயிர் தப்பிச்சுட்டான். உண்மையா இல்லையா? ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரியே இருந்து தப்பிச்சாச்சு. உண்மையா இல்லையா? கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன், குடும்பத்திற்கு சிக்கலை தீர்த்து தரணும், இருவரையும் சந்தோஷமா வாழ வச்சுட்டேன். உண்மையா இல்லையா? கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன், அப்படி இருக்கிறது ஒரு அப்படி பிள்ளைங்கம்மா வீட்டுல செய்வன கோளாறு இருக்கு. நம்புதியா? சத்தமா சொல்லு. அதனால வந்த அழிவு தான். இப்போதைக்கு 3 வருஷ காலம் ஆச்சு. தொழில் முடக்கம், உடலையும் முடக்கி போட்டாச்சு. உண்மையா இல்லையா? கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். எந்த அம்மனை ஆடுவ? சுடலை. ஆனா அம்மன் வந்து நிற்க. உண்மையா இல்லையா? நான் சுடலே சொல்லி கூப்பிட்டேனே, எங்க இருக்க சுடலை கூட வந்து நிற்காரு. பயப்பட வேண்டாம். கர்ப்பசாமி உத்தரவுல வாழ வச்சு கொடுத்து அப்படி முடக்கம் இல்லாம ஆக்கி கொடுத்தா போதுமா? வேற என்ன கேப்ப? அமைச்சு தரமான்னு கேட்கறியா? காலில் நிமித்திரம் கொடுத்துட்டு வா. எங்க கேட்க கர்ப்பசாமி. ஆமா பாபா பக்கத்துல 2வது மனை. அப்படி நம்ம தெக்க பார்த்த இடம் எதுவும் பார்த்தோமா? சரி, என்ன செய்யணும்? கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன், அப்படி போகக்கூடிய உத்தரவு வந்தாலும் ஏற்கனவே 2 தடவை அங்க போதிலும் தடையா இருக்கும். உண்மையா இல்லையா? 2 தடவையும் தடையாயிருக்கு. அப்படி கர்ப்பசாமி வழக்கில் அங்க வரக்கூடிய நமக்கு ஒரு குடும்பம் தான் இருக்கு. சத்தமா சொல்லணும். என்ன சொல்லுது? உண்மைன்னா உண்மைன்னு சொல்லு. கர்ப்பசாமி வாக்கு போய்க்காது. நான் சும்மா கடந்து தங்குன்னு ஆரியெல்லாம் சொல்ல மாட்டேன். உண்மையா இல்லையா? சொல்ல வாக்கு சரி. கர்ப்பசாமி அமைச்சு தர இப்ப இருக்கிறது 3வது மனையில இருக்க. உண்மையா? சத்தமா சொல்றா. 1, 2, 3வது மனையில இருக்குன்னு சொல்ல வேற கர்ப்பசாமி காதுல உண்மையானு கேட்டேன். கர்ப்பசாமி அமைச்சு தரேன், கோளாறு இருக்கு, அதையும் நிப்பாட்டி கொடுத்து நல்லபடியா வாழ வச்சா போதுமா? ஆனா எல்லாம் கையில இருந்தா நமக்குன்னு இப்போதைக்கு உதவுறதுக்கும் நம்ம பெற்றதும் இல்லை. உண்மையா பொய்யா? இல்லைன்னு தான் சொல்றேன். நான் இருக்குன்னு சொல்லலையே. எந்த அமைச்சு தரேன். வேற என்ன கேப்ப? முடிச்சு கொடுத்தா கர்ப்பசாமிக்கு என்ன செய்வேன்? வாக்கு மாறக்கூடாது. கர்ப்பசாமி வாக்கு மாற மாட்டேன். கர்ப்பசாமி அமைச்சு தரேன். 2 தடவை தடங்களாட்டு 3வது தடவை இடத்தையும் காட்டி கொடுத்து அதில் உள்ள பணத்தையும் கையில கொடுத்தா போதுமா? கர்ப்பசாமி அமைச்சு தரேன். பணம் இருந்தாலும் ஒரு நேரத்துல இடம் கிடைக்காம போயிட்டு. உண்மையா பொய்யா? இப்போதைக்கு கொஞ்சம் வாங்கத்தான் செய்யணும். அந்த நிலைமையில தான் இருக்கும். உண்மையை சொல்லுப்பா. அமைச்சு தரேன் கர்ப்பசாமி. வயிறு வலி யாருக்கு இருந்தது? நான் இல்லாம மாத்தி தரேன். கர்ப்பசாமி நம்புவியா? என்ன இது எத்தனாவது வாட்டி பார்க்க வரேன்? என்ன எத்தனாவது வாட்டி வர? வரையா இல்லையா? நம்புதியா? என்ன கர்ப்பசாமி? கர்ப்பசாமி இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்திருக்கியா? என்ன சாமி? நான் குலதெய்வம் அதுதான் சுடலன்னு சொல்லி கூப்பிட்டுதாரு. உண்மையா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய தெக்க இருக்கிறா காலை விழுந்துட்டு வா கேட்கட்டும். சாமி வராதா இல்லையா? ஆனா கர்ப்பசாமி கிட்ட எந்த சாமி வராது. வாக்குல கொடுக்க உத்தமம்.
அப்படி உனக்கு வேணா சுடல அங்க வருவார், அவர்கிட்ட நீ கேட்டுக்கலாம், பக்கத்துல வரலாம். கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன்னா அப்படி கூட 2வது தலைமுறை உங்ககிட்ட 2வது கோமரம். உண்மையா 2வது தலைமுறை 2வது கோமரம் வரலாம். ஒரு இடத்துல இருந்து பூர்வீக இடத்துல இல்ல, சத்தமா சொல்லு. உண்மையா இல்லையா? குளத்தங்கரையில் உட்கார்ந்துருக்காரு, சத்தமா சொல்லணும். வர வச்சு தரேன், குடும்பத்துல சிக்கலை தீர்த்து தரேன். சாமி வர வைக்கணும், அவர் தான் வர வைப்பாரு. என்கிட்ட இந்த சாமி வரமாட்டாரு. நான் கருப்பசாமி சத்தியவாக்க சொல்றேன், இந்த கனியை தானே எடுத்து வீட்டுல கொண்டு வைக்கணும். வைக்க முடியுமாப்பா? அமைச்சு தானே, எந்த ஒரு போட்டி பெறாமல காப்பாத்தி கொடுத்து தொழிலும் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நல்லபடியா ஆக்கி கொடுத்தா போதுமா? வேற என்ன கேப்ப? 3 அமாவாசை என்கிட்ட வரணும், பயிர் வழி இல்லாம மாத்திட்டாரு, நல்லபடியா வாழ வச்சுட்டாரு. வேற என்ன கேட்கணும்? போயிட்டு வரலாம். கருப்பசாமி ஆமா சரி அப்படி இருக்குமாப்பா? இப்போ மறுபடியும் கருப்பசாமி குழந்தை வரும் அப்படின்னு போகுது. யாரும் இருக்காங்களா? குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட ஓடியா பக்கம் வேற யாருக்கா? ஓடியா பக்கம் குழந்தை தான் வரத்த கூப்பிடுறா, உள்ள உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லுறாரு. பக்கத்துல குழந்தை வரதுக்கு தானே வாக்குத்தாரு. எல்லாமே அமைச்சு கொடுத்தாலும் கருப்பசாமி எனக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வாரிசு கொடுக்கும். உண்மையா இல்லையா? அது ஆண் வாரிசா இருந்தாலும் பெண் வாரிசா எனக்கு ஒரு வாரிசு கொடுக்கும். கர்ப்பப்பையே இல்லைங்கிற அளவுக்கு கருப்பசாமி வாக்குத்தாரு. உண்மையாடா? கர்ப்பப்பை இல்லைனாலும் கருப்பசாமி அமைச்சு தரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தா கருப்பசாமி ஆண்டாண்டு காலத்துக்கு இந்த கருப்பசாமி கும்பிடுவாடா. அப்படி கும்பிடக்கூடிய பாக்கியத்துல கருப்பசாமி எல்லாம் கருப்பப்பை இல்லைன்னு கருப்பசாமி குழந்தைய தருவாங்க. ஆண் வாரிசு தாரேன், 2 பேரும் கையை வைப்பாங்க. ஆண் வாரிசு தரேன் கருப்பசாமி. அதுக்கு அமையக்கூடிய கால நேரமும் நெருங்கி வருது. நான் சொல்லு புரியுதாடா? அமைச்சு தரேன் கருப்பசாமி. கால நேரம் ஆயிட்ட கருப்பசாமி வாக்கு பொய்யாக்க மேல கருப்பன் சொன்ன வாக்கு பொய்யாகாது கருப்பசாமி. அதுக்குண்டான நேர காலம் நெருங்கி வந்து பயப்படாது. என் தங்கை காளி துணை இருக்கு, பயப்படாது. அந்த காளியோட இந்த கருப்பசாமி கூட வந்து நின்று முன் நின்று அமைச்சு நல்லபடியா கொடுங்க. வேற என்ன கேட்கணும்? இப்போதைக்கு அதை நினைச்சுதானே இருந்த உண்மையை சொல்லுங்க. வேற எதுவும் நினைக்கல. உண்மையா எனக்கு அப்படி மன அதெல்லாம் எதுவுமே நினைக்கல. கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்டேன், எந்த ஒரு கடை காப்பாற்றிட்டாரு. இனி வாரிசு கொண்டான நிறைய கருப்பசாமி பார்க்க அமாவாசை ஒரு கனி வெட்டி தர பார்க்க முடியுமா? போயிட்டு வரலாம். சரி கருப்பசாமி ஆமா சரி ஒண்ணு கூப்பிட்டு வந்து கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். அப்படி குடும்பத்தை பார்த்தா உடல்நிலை பிரச்சனை. உண்மையா என்ன கேட்கணும்? சரி கால நான் கேட்க நீ ஒண்ணு சொல்ல. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தப்பா பக்கத்துல வரலாம். அப்படி குடும்பத்தை பார்த்த கருப்பசாமி உடல்நிலை சம்பந்தப்பட்ட அப்படி மனநிலை சம்பந்தப்பட்டதா மாறும். உண்மையா இல்லையா? அப்படி நமக்கு மாத்திரை சாப்பிடலாம் வேற மாதிரி ஆயிடும். உண்மையா இல்லையா? சத்தமா சொல்லணும் பேத்தியா? உண்மையா இல்லையா? கருப்பசாமி எல்லாத்தையும் இழந்தோம், இந்த வாரிசு இழந்துடக்கூடாது. சத்தமா சொல்லணும். எல்லாத்தையும் இழந்தாச்சு. உண்மைனா உண்மை. 4 வீடு எல்லாம் போயிடுச்சு. நான் சொல்றது புரியுதா பேத்தியா? எல்லாத்தையும் இழந்தாச்சு, இருக்க இடத்துல இருந்து எல்லாம் போயிட்டு. உண்மையா இல்லையா? இனி இருக்கிறத காப்பாத்திட்டா கருப்பசாமின்னு கேட்க வந்திருக்க. உண்மையா இல்லையா? பேத்தி அப்படி எதுவும் கேட்கல. நீ இருக்கக்கூடிய இடத்துக்கு வலது பக்கம் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல பேச்சியம்மன் கோயில் இருக்கா? சரி பேச்சியம்மன் அது பக்கத்துல இருக்கா? பேச்சியம்னு சொல்லுங்க. குழந்தையோட இருக்காளா? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். இனி வரக்கூடிய நோயிலிருந்து காப்பாத்தி கொடுத்து அப்படி எந்த ஒரு குறை இல்லாம காப்பாத்தி கொடுத்தா போதுமாமா? போதுமா இல்லையா? அப்படி யாரும் இருந்தாலும் நல்லபடி ஆக்கி கொடுத்து இனி கருப்பசாமி நம்பி வருவியா? பக்கத்துல கால் நான் வைக்கிற மாதிரி வைத்து நான் எப்படி வச்சிருக்கேன் அந்த மாதிரி கருப்பசாமி நினைச்சு விடாத. பக்கத்துல வச்சு அமாவாசை என்ன பார்க்க வருவியா? ஆட்டத்தையும் நிப்பாட்டி தரேன் கருப்பசாமி, பயப்படாத. ஆட்டம் வருதா? எல்லாத்தையும் நிப்பாட்டி தரேன் கருப்பசாமி. அமாவாசைக்கு என்ன பார்க்க வருவியா பேத்தி? போயிட்டு வரலாம். அமாவாசைக்கு கட்டாயமா கூட்டிட்டு வா. இந்த கனியை மாத்திரம் எடுத்து வச்சுக்க. கனியை விட்டுறாத. அமாவாசைக்கு வேற கனி தரேன், உடம்ப நல்லா தரேன். போயிட்டு வரலாம். ஆமா பக்கத்துல இப்போ வழி இருக்கா அவளுக்கு? அந்த வழியை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி தரணும்னு கருப்பசாமி சொல்லு. ஏற்கனவே ஆபரேஷன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு பண்ணியாச்சு. உண்மையா இல்லையா? ஆபரேஷன் பண்ண 3 பேர் கூட்டிட்டு போனீங்க. சத்தமா சொல்லணும். 3 பேர் கூட்டிட்டு ஒரு தடவை ஆபரேஷன் பண்ணதுக்கு தாமதமாயிருக்கும். சத்தமா சொல்லணும். வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. உண்மையா இல்லையா? அடுத்தால பண்ணணும்னு அனுப்பிட்டாங்க. ஆபரேஷன் பண்ண இடத்தும் சரிதான். ஆனா அப்படி வழிகளை இல்லாம மாத்திட்டாங்க. நான் கருப்பசாமி கொடுத்த கணிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு கொடுத்துருக்கேன். உண்மையை சொல்லு. அதே மாதிரி கருப்பசாமி குறைச்சு தரோம்னு சொல்லி ஆடி அமாவாசை கருப்பசாமி ஒரு அன்னதானம் போட்டணும். அதுக்குள்ள எந்த வழி இல்லாம மாத்தி தரேன். எண்ணிக்கை வச்சு தானா அவன் வேலையை செய்வான். போயிட்டு வரலாம். நான் பார்த்துக்கிறேன். கருப்பசாமி வரலாமா? சரி கருப்பசாமி சீக்கிரமா உன்னுடைய குடும்பத்தை பார்த்தா ஏன்னா குடும்பத்துல கருப்ப சொல்லணும். எல்லாத்தையும் தந்து உன் கையில தரக்கூடிய நேர காலமும் வரும்னு சொல்லியிருக்கேன். உண்மையா இல்லையா? கொஞ்சம் பொறுத்திருந்தா எல்லாமே கிடைக்கும். அவசரப்பட்டா நாமளே நம்ம காட்டு தள்ளுற மாதிரி. நான் சொல்றது புரியுதா பேசி? அப்படி கருப்பசாமி வழக்கில் வாதாடி பார்த்தல எப்பவுமே நியாயத்துக்கு தான் நான் துணை இருப்பேன். உண்மையா இல்லையா? அப்படி நியாயத்துக்கு துணை இருந்து உனக்கு என்னென்ன சிரமம் அவ்வளோ அமைச்சு கொடுத்தா போதுமா? அது உன் கைவிட்டு எதுவும் போகாது. புருஷனும் கைவிட்டு போக மாட்டான். அப்படி இடப்படங்களும் நீ கேட்கக்கூடிய செல்வாக்கும் கருப்பசாமி அமைச்சுட்டாங்க. ஒரு வாரிசு கூடிய சீக்கிரம் நல்ல வாழ்க்கையை அமைச்சுட்டாங்க. வேற என்ன கேட்கணும்? என்ன தொழில்? உன்னுடைய அப்படி பண தொழிலா இல்ல விவசாயத்தை கேட்கியா?
சரி கருப்பசாமி முன்னின்று பார்த்தேன் அப்படி இதுக்கு முன்னாடி கொடுத்தது வரல உண்மையா இந்த கருப்பசாமி நம்பி கொடுக்க வேண்டாம்னு இப்போதைக்கு சொன்னேன் உண்மையா இல்லையா இப்போதைக்கு யாரும் கொடுக்கலையா அப்படி வரக்கூடியதை வர வச்சு தரேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு 3 ஆம்பளை கிட்ட அப்படி பணம் அதிகமா இருக்கு 3 பேர்கிட்ட உண்மையா சத்தமா சொல்லு யாரையே சொல்லுவேன் கருப்பசாமி உண்மையா இல்லையா அப்படி வாங்கணும் மாற்று மதத்தால் ஒருத்தங்கிட்ட உண்மையா சத்தமா சொல்லு எல்லாம் சரியா சொல்லு உண்மையா இல்லையா கருப்பசாமி அமைச்சு பார்த்தேன் 2 பேரும் ஊர்ல இல்ல இது சொல்லுங்க 2 பேரும் ஊர்ல இல்ல உண்மையா இல்லையா காலைல விட்டு நீ உனக்கு பணம் வேண்டாம் எப்படி எங்க போறோம் கருப்பன் துணையா இருக்கேன் பணம் வரக்கூடிய இடத்துல 2 இடத்துல பணம் வர வச்சுட்டானா அப்படி சந்தோஷமா நான் உனக்கு எப்படி வாக்கு கொடுக்கேன் நிறைவேற்றி கொடுக்கணும் இல்லையா சொல்லு நீங்க ஒரு தடவை தான் வயலுக்கு போனேன் எத்தனை தடவை போனேன் ஒரு தடவை தான் போனேன் கருப்பசாமி வரணும் இல்லையா தெக்க போனேன் சுத்தி பார்த்துட்டு வச்சுட்டேன் உண்மையா இல்லையா சரி அதை நான் அமைச்சு தரேன் தெக்க இருந்தா வரணுமா அதான் தெக்க தான் சொல்லணும் உண்மையா இல்லையா தெக்க கிழக்கு மொத்தம் தொடர்ந்து அப்படி 5 வயா இருக்கு எத்தனை வயா எல்லாம் பார்க்கணும் இல்லையா கருப்பசாமி அவனுக்கு எப்படி வாக்கு தரேன் இந்த கருப்பசாமியை முழுசா நம்பணும் சொல்லக்கூடிய வாக்கு நேரத்துனா உன்னுடைய கணவனுக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் எந்த ஒரு குறையில்லாம கருப்பசாமி காப்பாத்து சொன்ன வாக்குப்படி காப்பாத்தி கொடுத்தேன் வேற என்ன காப்பேன் எந்த குறையில காப்பாத்தி தரேன் வசனை விட்டு கருப்பசாமி இருக்கப்ப இதுவரைக்கும் உனக்கு எந்த ஒரு குறையில்லாம காப்பாத்திருக்கேன் இல்லைன்னா அப்படி வீடை விட்டு சரி இருக்க அந்த இடத்த விட்டு போகணும் அப்படிங்கிறது உன்னுடைய விதி ஆனா கருப்பசாமி காப்பாத்தி வச்சிருக்கேன் சொல்லு புரியுதா பேத்தி வேற என்ன கேப்பேன் 4 பேர் தான் நானும் சொன்னேன் 2 பேரும் ஊர்ல இல்ல கருப்பசாமி பணத்தை அமைச்சு தரேன் ஆடி அமாவாசைக்கு எனக்கு எல்லாரும் செஞ்சிடும் வேற என்னப்பா கேட்கணும் போயிட்டு வரலாம் கருப்பசாமி ஆமா அப்படி இருக்குமாப்பா சரி நீ பார்த்து கொடுப்பா அப்படி இருக்குமாப்பா சரி மறுபடியும் தொழில் அப்படின்னு தான் ஓடும் அப்படி சொல்லக்கூடிய கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் குடும்பத்தையும் நமக்கு பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா அப்படி கொஞ்சம் நம்மள விடுதலை வாங்கி கொடுத்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்க உண்மையா இல்லையா கருப்பசாமி போதும் 3 வருஷ காலம் நான் பட்டது போதும் உண்மையா இல்லையா கருப்பசாமி அமைச்சு கொடுத்து அப்படி எந்த குறையில்லாம இருக்கக்கூடிய வாரிசு காப்பாத்தி கொடுத்தா போதுமா அப்படி தொழில அமைச்சு தரேன் கருப்பசாமிக்கு என்ன செய்வேன் வாக்கு மாற மாட்டியா பேர அப்படி சொன்ன வாக்குப்படி நான் அமைச்சு கொடுப்பேன் 2வது வேலை நீ பார்க்கணும் உண்மையா சத்தமா சொல்லணும் என்ன செய்யணும்னா கருப்பசாமி கொண்டு முன்னிட்டு அமைச்சது நல்லபடியா வாழ வச்சா போதுமா கருப்பசாமி மறக்க மாட்டியே கருப்பசாமி கொடுத்தோன்னு ஓடிட மாட்டியே நான் கருப்பசாமி எங்க போனாலும் விட மாட்டேன் வடக்க பார்த்த வீட்டுல இருக்கேன் உண்மையா போயிட்டு வரலாம் நான் பார்த்துட்டு கேட்கறது 2வது வீடு எத்தனை பேர் போயிட்டு வா ஏன் சொல்லலாம் ஆதாரத்துக்கு சொல்லுவேன் ஆனா நீ வேணாம் தூரம் போறானே அப்படியாப்பா சத்தமா சொல்லணும் இது என்ன கேட்க வந்தேன் காலையில் விழுந்துட்டு வா வரலாம் பக்கத்துல கருப்பசாமி உடனடியே கேட்கணும் என்னப்பா இது சத்தமா சொல்லணும் உடனடி நல்லா ஆக்கி தரேன் இப்ப நம்ம கேட்டதுக்கு உடனடி தொழிலுக்கும் கற்பம் பதில் சொல்லணும்னு கேட்கறது உண்மையாப்பா அப்படி வந்த பையன் போயிட்டானா இனி ஒரு அமைச்சு கொடுத்து நல்லபடியா அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா 2வது கடை வச்சிருக்க உண்மையா வரிசையில 2வது கடை கிழக்க பார்த்து சத்தமா சொல்லணும் கருப்பசாமி அப்படி அமைச்சு பார்த்தேன் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த கருப்பசாமியோட கனியை கொண்டு வச்சிருக்கலாம்ப்பா ஆனா தொழிலும் தரேன் சொன்ன வாக்குப்படி இருக்கணும் கொஞ்சம் சரக்கு வேண்டும் இல்லையா சரக்கு வேண்டும்ல நீ மாத்திரம் ஒளிஞ்சு பிடிக்கியா இல்லையா சரி ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் பிடிக்கலன்னு சொல்லு அப்படி சொல்லி காலைல விட்டுவா என்னப்பா செய்யணும் அமைச்சு தாரம் கருப்பசாமி ஆனா அமாவாசை கருப்பசாமி மறக்காம பார்க்கணும் வருவியாப்பா அமாவாசைவா அப்படி நல்ல இனி ஒரு தொழில் அமைச்சு கொடுக்க அப்படி ஏற்கனவே 2 இடத்துல தொழிலை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கேன் 2 இடத்துல உண்மைன்னு சொல்லுப்பா ஒன்னு வீடு இன்னொன்று கடையில உண்மைன்னு சொல்லு கருப்பசாமி ஆடி அமாவாசை அந்த கருப்பசாமிக்கு அன்னதானம் சிறப்பா செஞ்சுக்க மாட்டியா இன்னும் புல்லோட வந்து பார்க்கணும் அமாவாசைக்கு வரணும் வாரிசு வளர்த்துட்டாங்க இருக்கா இல்லையா சத்தமா சொல்லு என்ன செய்யணும் வேற அப்படி வாரிசு கொடுத்து கருப்பசாமி மனைவி அப்படி கேட்டது எனக்கு செய்யும் இப்ப நான் தொழிலுக்கு தான் வாக்கு கொடுக்கேன் வாரிசு அமைச்சு தரேன் பின்னாடி வலி இருக்காடா உடம்புல பின்னாடி வலி சத்தமா சொல்லணும் இடது பக்கம் வலி படுத்து எந்திக்க முடியல உண்மையா இல்லையா அப்படி விழுந்து கூப்பிடு நல்லா தரேன் உண்மையா கருப்பசாமி ஒரு இடத்துல கேட்ட வரல வர வச்சு தரேன் வர அமாவாசைக்கு ஒரு ஃபுல்லோட வந்துடும் வர வச்சு தரேன் உண்மையா இல்லையா வீட்டுக்கு மேக்க கேட்டேன் உண்மையா இல்லையா காலையில கேட்டேன் சத்தமா சொல்லணும் அப்படி சும்மா சொன்னாலும் சரியா சொல்லணும் உண்மையா இல்லையா கருப்பசாமி அமைச்சு நல்லபடியா ஆக்கி தரேன்டா மனைவிட உடனே நல்லா ஆக்கி கொடுத்து வாரிசு வளர்ந்து வரதா இல்லையா போயிட்டான் சத்தமா சொல்லு கருப்பசாமி அப்படி அமாவாசைக்கு பார்க்க வந்தது நான் சொன்ன வாக்கு நிறைவேற்றிருக்கணும் இல்லையா சரி கொடுப்பா வேற என்ன கேட்கணும் சொல்லு புரியுதாப்பா எந்த ஒரு அசிங்கம் வந்தாலும் அதுக்கு இடம் கொடுக்கூடாது இடம் கொடுக்க மாட்டியா சொல்லு புரியுதாடா எல்லாத்தையும் நிப்பாட்டு கருப்பசாமி ஒண்ணு ஒரு பேர் வாங்க வச்சு சொந்தத்துல ஒரு மனையை அமைச்சு தரேன் இப்போதைக்கு சொந்தமா எதுவும் இல்லையா உண்மையை சொல்லு அப்படி அமைச்சு கொடுக்கணுமாப்பா 4 பேரோட நல்ல பேரும் புகழோட வாழ வச்சா போதுமா இல்லையா கருப்பசாமி வாக்கு கண்டுபிடிவியா
எனக்கு தெரியல நினைச்சிட்டு எங்கேயும் ஓடக்கூடாது. கர்ப்பசாமிக்கு தெரியாத ஒண்ணுங்களா? சுருட்டு வேண்டியா? சுருட்டு வேண்டுவா இல்ல தெங்காசி நல்ல சுருட்டு கிடைக்கும். கடை உனக்கு லெக்கா சொல்லட்டுமா? கடை கிடைக்கணும் சொல்லட்டுமா? கிழக்க பார்த்து ஒரு பழக்கடைக்கு பக்கத்துல, கிழக்க பார்த்து ஒரு பழக்கடை இருக்கு. அந்த பழக்கடைக்கு பக்கத்துல இருக்கு ஒயின் ஷாப்பு. வீட்டுக்கு தெக்க இருக்கு. உண்மையை சொல்லு, வேண்டியும் சரியா சொல்லு. சுருட்டு கிடைக்கிற இடம் நான் சொல்லு புரியுதா? 2 பழக்கடை ஒட்டி இருக்கு ஒரு கடை. அந்த கடையில கருப்பசாமி பேர கடையில சுருட்டு கொடுத்துருவான். சுருட்டு இருக்கு. ஒயின் ஷாப்பு தெக்க வரணும். கிழக்க பார்த்தது உண்மையா? இதெல்லாம் சரியா சொல்லல. உண்மையா உண்மைன்னு சொல்லுவோம். இது 2 நான் சரியா சொல்லுவேன். ஒரு தடவை காலையில் விடுவோம். ஆமா சரி. அப்படி தொழில் நல்லா அமைச்சு கொடுத்து நல்லபடியா வாழ வச்சு தரல. எந்த ஊரிலும் காப்பாத்தி தர. வேற என்ன கேட்பேன்? வச்சு தர. சொன்ன வாக்கு நிறைவேற்றிருக்க கருப்பசாமி. கனியை வச்சுக்க செயல்படுத்த நல்லபடியா வாழ வச்சு தர கருப்பசாமி. ஆமா சரி. அப்படி இருக்குமாப்பா. இப்ப இடம் சம்பந்தப்பட்டது யாருக்கு ஓடுது? இடம் பிரச்சனை பத்தி யாரும் கேட்கணுமா? இடம் அப்படி சம்பந்தப்பட்டதான் கூப்பிடுறாரு. உனக்கு இடம் பிரச்சனை இருக்கா? வந்தாங்களா யாரும்? சரி வர வச்சு தரணும் கருப்பசாமி சொல்றாரு. இந்த அமாவாசைகளும் முடிச்சு தரணும் உத்தரவு தராரு. கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி உத்தரவு முடிச்சு இந்த அமாவாசைகளும் முடிச்சு தரேன். வந்த வேலைக்கு போக பயப்பட வேண்டாம். இதுவரைக்கும் இப்போதைக்கு ஒரு 2 மாசம் ஆச்சு யாரும் வரல. எத்தனை மாசம் ஆச்சு? 2 மாசம் ஆச்சு வரல. கவலைப்படாத சத்தியா. உன்னுடைய வாழ்க்கை தரத்து கருப்பசாமி நின்று முன்னிட்டு நல்லபடியா தான் வாழ வந்தேன். பயப்படாத. வேற என்ன கேட்கணும்? சரி இப்ப போறானா இல்லையா? சரி கருப்பசாமி நல்ல அமைச்சு தரேன். இப்போ 2 பேரும் வேலை பார்க்காங்க. உண்மையா இல்லையா? சரி அமைச்சு தரேன். வேற என்ன கேட்கணும்? பேத்தியா முடிச்சு தரேன்னு சொல்லு. என்ன நம்பதில்லை நீ? கட்டாயமா கொடுத்து வேலையோட கருப்பசாமி நல்ல பேரும் புகழோட வாழ வச்சு தரணும். போயிட்டு வா. சேர்த்து வைக்கலாம். எனக்கு சேர்க்க போறியா? நான் போயிட்டு வா. நல்லபடியா அமைச்சு தரேன். கவலைப்படாத. இருக்கா? உண்மையா இல்லையா? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். உடனே அப்படி கணவனுக்கு எது பிரச்சனை எது இருக்கா? சத்தமா சொல்லுங்க. அவன் உண்மையை தான் சொல்லுவேன். என்ன செய்யணும்? அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்து நல்லபடியா ஆக்கி கொடுத்தா போதுமா? கணவனுக்கு உடல் சம்பந்தப்பட்ட கேட்டு வந்திருக்கான்னு சொல்லுறாரு. உண்மையா இல்லையா? கருப்பசாமி நல்ல சரி காலை விடுப்பாங்க. கருப்பசாமி பார்க்குறது அப்படி எந்த இடத்துல அப்படி வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படி நிற்கிற மாதிரி ஒரு வழி இருக்கும். திடீர்னு காணாம போயிடும். உண்மைன்னு சொல்லணும். நிரந்தரமா இல்லை. உண்மையா இல்லையா? இந்த கனியை தரேன். நாளைக்கே நல்லா ஆக்கி தரேன். கருப்பசாமி போட்ட மேல மாதிரி அமாவாசை என்ன பார்க்க வந்துட முடியுமா? நான் நல்லா ஆக்கி தரேன். அப்படி கண் பார்வை அப்படி நல்லபடியா ஆக்கி கொடுத்தா போதுமா? 2வது தடவை கூட்டி போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு. உண்மையா? கருப்பசாமி காப்பாத்தி தரேன். 3 பேர் போனேன். உண்மையை சொல்லணும். போயிட்டு வா. கருப்பசாமி காப்பாத்தி தரேன். நல்லபடி பண்ணி கொடுத்து காப்பாத்தி தரேன். போயிட்டு வா. சரி அப்படி இருக்குமாப்பா? சரி நேரம் ஆகுதுல. என்னப்பா சொல்லைக்கு ரெடி ஆயிட்டா? ரெடி ஆயிட்டியா? சரி ஆமா கருப்பசாமி. சரி 3 முறை ஆயிட்டாப்பா. நீ பார்த்து கூப்பிடு. கருப்பசாமிக்கு லேட்டம். சரி நீ பார்த்து கூப்பிடுப்பா. கேட்கலையா? சரி அப்படி இருக்குமாப்பா? பாமா ஒன்றுப்பா ஒடியா சீக்கிரம் காலை விடுப்பா. வேற யாரும் நான் சொல்லணுமா? நீ சொல்ல போறியா? கருப்பசாமி அமைச்சு தரல. அவ மனசுல உள்ளது ஒரு எண்ணம் இருக்கு. உண்மையா? சத்தமா சொல்லணும். வேண்டாம் சத்தமா சொல்லணும். இப்போ கருப்பசாமி நம்புறியா? எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லி கொடுப்பேன். நம்புறேன். உண்மையா இல்லையா? ஒரு மாலையை அமைச்சு கொடுத்தேன். ஏன் வரல? என்ன செய்யணும்? 2 பேர் காலில் விடுத்தோம். ஐயனுக்கு நீதான் முடிக்கணும்னு சொல்லுங்க. உண்மையா? நான் என்ன செய்யணும்? அதான் முடிக்கணும் தான் உத்தரவு வருது. என்ன செய்யணும்? அவனுக்கு முடிச்சுதான் அவனுக்கு முடிக்கணும் அப்படிங்கிற வாக்கு தரேன். அதுக்காக இவ்வளவு கட்டி கொடுக்க பணம் பிரச்சனை எந்த ஒரு குறையும் வராது. கருப்பசாமி ஏற்கனவே இருக்கு. அவனுக்கு 3 நகையெல்லாம் இருக்கு. உண்மைன்னு சொல்லி எதையும் வாங்கக்கூடிய நிலைமையில இல்லை. உண்மைதானே பத்தியா? நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா போதுமா? கருப்பசாமியை காலத்துக்கு கும்பிட்டு வருவியா? உன் சொடலை எப்படி கும்பிடுச்சு அதே மாதிரி அங்கே கும்பிட்டு வரும். வருவியா? இடையில அப்படி நமக்கு உடம்புல அப்படி ஆட்டம் எதுவும் இருக்கான்னு கேளுங்க. என்ன செய்யணும்? இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் குழப்படி பண்ணுவான். அந்த குழப்பத்தை தான் கொண்டு போய் மனம் நாட்டை கொடுத்து இதை பண்ண அதை பண்ண முடிச்சு வரதான். உண்மையா பொய்யா? கருப்பசாமி காப்பாத்தி தரேன். நல்லூர் பண்ணி தரேன். அப்படி அமாவாசையில தேடி வரும். வருவியா பேச்சு? சொன்ன வாக்குப்படி காப்பாத்தி தரேன். அமைச்சு தரேன். வேற என்ன கேட்கணும்? ஒரு வாரிசு வேலைக்கு போயிருக்கானா? கருப்பசாமி ஏற்கனவே சொன்ன வாக்கு தான். வேலையை கொடுத்தாலும் கருப்பசாமியை பார்க்க வரணும்ல. என்கிட்ட வேலை வேணும்னு கேட்டானா இல்லையா? அப்படி வந்த 3வது வாரமே கருப்பசாமி வேலையை அமைச்சு கொடுத்துட்டு வணக்கம். உண்மையா? சத்தமா சொல்லு. அமாவாசை கருப்பசாமி தேடி வரணும். அப்படி வந்து சும்மா வரக்கூடாது. கேட்டியா? சரக்கு வேண்டும். நான் உன்னை கேட்க மாட்டேன்னு நினைக்காத. அப்புறம் நல்லா குடிப்பாங்களா? உண்மையை சொல்லு. அது மாதிரி கருப்பசாமியும் குடிப்பேன்.
வாங்கிட்டு வா, நல்லபடியா வாழ்க்கையை அமைச்சு தரேன் கருப்பசாமி. அப்படி ஆட்டம்லாம் வராது, நீ நிப்பாட்டி தரேன். சரி, நான் என்ன சொல்றேன், ஆட்டம் வராது நிப்பாட்டி தரேன். அமாவாசைக்கு வர சொல்லு. எந்த இதாக இடது காதலியா காலையா? சரி, போயிட்டு வா. கருப்பசாமி, ஆமா ஓடியா, சீக்கிரம் வா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தா சாமி யாரா வீட்டுல உண்மையா இல்லையா? சரி, அப்படி வந்து நிற்கு சொல்லலையா? கிழக்க அப்படி கோட்டுக்கு வடக்கிறா சத்தமா சொல்லணும். வந்து நிக்காது உடல வந்து நின்னா பதில் சொல்லுங்களா? ஏன்டா வந்து நிக்கன்னு கேட்டேன். எப்பா கேட்டு நிக்கிற வரனையும் கொடு, வாழ்க்கையும் கொடுன்னு சொல்றேன். உண்மையா இல்லையா? என்ன செய்யணும், என்ன கேட்கணும் பேத்தியா? காலைல நான் வாரிசுல பிரச்சனை இருக்கு, ஓடியானா அப்படியே கூப்பிட்டேன். அப்படி கொடுத்துருக்கிறது இப்ப நிக்குமா அப்படின்னு கேட்க வந்திருக்கியாப்பா? கருப்பசாமி எந்த ஒரு குறை இல்லாம வாரிசு அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா? தம்மா சொல்லு, அமைச்சு கொடுத்தா கருப்பசாமிக்கு என்ன செய்வேன்? என்ன கேப்ப, என்ன செய்வ? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அப்படி உன்னுடைய குடும்பத்துல அப்படி இருக்கக்கூடிய அப்படி அம்பாளுடைய துணை இருக்கு. உண்மையா? சத்தமா சொல்லணுமா? அப்படி கும்பிட்டவருடைய பாக்கெட்ல ஒரு கண்ணியோட பருவ உன் வீட்டுல இருக்கு. உண்மையா? ஏன் கும்பிட மாட்டேங்க, கொஞ்சம் தக்கத்தான் வந்து ஆடுவாள? உண்மையா இல்லையா? காலைல விழுந்து அப்போ நான் கருப்பசாமி என்கிட்ட வர மாட்டாங்க. ஆனா நான் பார்க்க சொல்றதுக்கு உத்தமம் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லுது. என்னடா ஆட்டோ டிரைவர்? உண்மையா இல்லையா? சரி, சந்தோஷம். கருப்பசாமி எல்லா ஆட்டத்தையும் நிப்பாட்டி கருப்பசாமி வாரிசை கொடுத்தா போதுமா? எனக்கு என்ன செய்வேன்? தாத்தாவுக்கு என்ன செய்வேன்? தாத்தா வந்து சரக்கு அடிப்பேன், சுருட்டு அடிப்பேன். அங்கே சரக்குலாம் வந்து ஏமாத்தக்கூடாது. சொல்லட்டும், இல்லை உனக்கு வேணுமா அவளுக்கு வேணுமா? உனக்கு என்ன வேணும்? பேரா வேணுமா பேத்தி வேணுமா? சரி, ஏன் பேத்தி இருந்தால் கழுத்து நின்று கொண்டுருவியா? கருப்பசாமி எந்த வாரிசு கொடுத்தாலும் ஏற்றுக்கணும். ஆனால் கருப்பசாமி வாரிசை நிப்பாட்டி நல்லபடியா 2 பேரும் கை வைப்பா. ஒருத்தர் கை ஒருத்தர் கிளவையே கருப்பசாமி நல்லபடியா அமைச்சு தரேன், எந்த குறையிலும் காப்பாற்றி தரேன். 3 அமாவாசை என்கிட்ட வர முடியுமாடா? தொழில் வேலை என்ன வேலை பார்க்க? சத்தமா சொல்லிட்டான். சரி, கருப்பசாமி அமைச்சு தரேன்டா, போயிட்டு வரேன். சரி, ஆமா கருப்பசாமி. சரி, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன்டா. என்னடா ஆட்டம் வருது? என்ன ஆட்டம் வருது? சத்தமா சொல்லு. உடம்பு நடுக்கும் அப்படி இருக்காடா? அது ஆட்டம் தானே பேரு. என்ன செய்யணும்? சரி, உடம்பு நடுக்கும் அப்படி இருக்காடா? நல்ல காலை பார்க்கணும், நல்ல கூப்பிடு பார்க்க. ஜாதியை சரியா தாண்டா கூப்பிடலாம். கொடுத்துட்டுமாடா எல்லாம் கொடுத்தா கருப்பசாமி என்ன செய்வேன்? அமாவாசை சாப்பிட்டு எடுத்துவியா? நினைச்சிட மாட்டியா? அப்படி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தா சுடல நிற்கார கும்பிடுவியா? என்ன சாமி கும்பிடுவியா வீட்டில்? எல்லா சாமி என்ன சாமி கும்பிடுவேன்? சுடலே தாண்டா சொல்லுவேன். காப்பாத்தி தரேன் கருப்பசாமி. இந்த கனிலே நல்லா ஆக்கிட்டாரு. வர செவ்வாய்க்கிழமை எனக்கு மாலை வேண்டுருவியா? கனி மேல கட்டி கொடுத்துனாடா? ஏடா முருகபெருமானை கும்பிட்டாலும் சுடல நிற்காரடா. உண்மையா இல்லையாடா? பயப்படாத, இன்னொரு நிப்பாட்டி தரேன். அதான் உடம்பு ஆட்டம் வருதே, அந்த சுடலே வந்து நிற்காரு. அதான் ஆட்டம் வருதான்னு கேட்டேன். உண்மையா இல்லையா? பிறப்புல காப்பாத்தி தரேன். கனியை வெட்டி அரை தேய்ச்சி குடிக்கணும், அரை குளிச்சு குடிக்கணும். செவ்வாய்க்கிழமை மாலையோட வந்துருவியா? சரக்கோட வருவியா மாலையோட வருவியா? சத்தமா சொல்லு. 2ஓட வந்துருவியா? இன்னைக்கே சரியா போயிட்டு வா. இன்னையோட போயிட்டு வா. பார்த்துக்கிட்டேன் கருப்பசாமி. ஆமா, சொல்டா. சரக்கு வைடா. சரக்கு காலில் ஊற்றுப்போம், காலில் ஊற்றுப்போம். சீக்கிரம் ஊத்து. போட்டதை விட முடிச்சு நான் போட்டிருக்கேன். எந்த பக்கம் போக கூட மாட்டேன். கருப்பசாமி சாட்டையோட வந்து நிற்க வீட்டு வாசல். சரி, இடம் பணத்தை கொடுக்கணும், இல்லைன்னா உடம்பு கொடுக்கணும். எதை கொடுக்க போறேன்? நான் கருப்பசாமி காப்பாத்தி தரேன். அந்த பக்கம் இந்த நாட்டத்தையும் விட மாட்டேன். அப்படி வந்து இழுத்தெல்லாம் உண்மைதான். இல்லைன்னா இதுக்குள்ள எங்கேயாவது பைத்தியமாய் போறதுன்னு வந்துருக்கும். உண்மையா பையா? வீட்டை விட்டே ஓடி இருக்கணும். அந்த நிலைமைக்கு வந்து நின்று என்கிட்ட இந்த கருப்பசாமியை பார்த்துக்கோ. நல்லா இருக்கா இல்லையா? அமாவாசை கருப்பசாமி இது எந்த ஒரு எண்ணம் இல்லாம இந்த கருப்பசாமி கொடுக்குற கனியிலே காப்பாத்தி தரேன். நான் சொல்றது புரியுதாப்பா? எனக்கு நீ சொல்ல வேண்டாம். ஒண்ணு பணத்தை கொடுக்கணும், உடம்ப கொடுக்கணும். எதை கொடுக்க போறேன்னு கேட்டேன். 2 கொடுக்க வேண்டாம், நான் காப்பாத்தி தரேன். அமாவாசைக்கு என்ன வந்து பார்க்கணும். போயிட்டு வரலாம். கருப்பசாமி அப்படி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோமா? அப்படி குடும்பத்தை பார்த்த கருப்பசாமி அப்படி நமக்கு பண பிரச்சனை நமக்கு உண்டானதை வாங்கி கொடுத்தா போதுமா? வேற எந்த ஒரு குறையும் இல்லையா? கருப்பசாமி வாரிசு நல்லபடியா அமைச்சு கொடுத்து இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம காப்பாற்றி கொடுத்தா போதுமா? எந்த பிரச்சனை வந்தாலும் கருப்பசாமியை கும்பிடுதே இல்லையா? கருப்பசாமியோட கனி 3 கனி வரிசையா இருக்கு. எத்தனை கனி இருக்கு? 3 கனி வரிசையா இருக்கு. அது காளி, என் தங்கை காளி காலில் இருக்கு. சத்தமா சொல்றேன், காளியை கும்பிடுறது உண்மைதானமா?
கருப்பசாமி உள்ள வந்துட்டேன். அப்படி உள்ள வந்து பார்த்தா கருப்பசாமி ஏற்கனவே அப்படி வீட்டு வரை யாரும் வரவில்லை. உண்மையா பையா? கருப்பசாமி அமைச்சு தர்ற மாதிரி 2 தடவை பிரச்சனை உண்டாயிட்டு. உண்மையா இல்லையா? ஒரு தடவை வீட்டுக்கு போனோம், வரல, வெளியில போனோம். உண்மையா இல்லையா? கருப்பசாமி அமைச்சு கொடுத்து உனக்கு எந்த ஒரு குறை இல்லாம கருப்பசாமி காப்பாத்தி கொடுத்தா போதுமா? மன பிரச்சனை இருக்கு, அதை நான் பாத்துக்கிட்டேன். எல்லாம் கைவிட்டு போனாலும் கருப்பசாமி கைவிட மாட்டேன். உன்னுடைய 3 வாரிசு நல்லபடியா வாழ வச்சு கொடுத்து நல்லபடியா ஆகி கொடுத்தா போதுமா? வேற என்ன கேட்பேன்? எந்த கல்லும் காப்பாத்தி தரேன். வாரிசுக்கு தான் வாக்கு கொடுத்துருக்கேன், காப்பாத்தி நல்லபடியா அமைச்சு தரேன். வீட்டுல அப்படி ரத்த வாழ வரும், அதை பத்தி பயப்படாத நான் பார்த்தேன். வரதா புத்தியில போனேன், அங்க நின்று ஒருத்தர் என்ன உன்னை பார்த்துக்கிட்டு உண்மையை சொல்லுவேன். கரை கொடுத்துடல நல்ல வாக்கு சொல்லு. பக்கத்துல கருப்பசாமி தொழிலை கொடுக்கேன், ஆனா தொழிலை அமைச்சு கொடுத்தாலும் கருப்பசாமி இப்போதைக்கு நமக்கு ஒரு கடன் பிரச்சனை தீர்க்கணும். சத்தமா சொல்லணும். உண்மையா இல்லையா? கருப்பசாமி 2 வீட்டும் பறி சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையா இல்லையா? தொழில் எப்படி போகுது? நல்லதா போன் வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க 3 இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். எத்தனை இடத்துக்கு? கரை கொடுக்கியா? ஒழுங்கா சொல்லுதானே கருப்பசாமி? கரை கொடுத்தா நல்லா சொல்லுவேன். 3 இடத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. 3 கிழக்கத்தான். சத்தமா சொல்லு. சரி, வேற என்ன கேட்கணும்? கருப்பசாமி அமைச்சு தரேன், காலையில் கொடுத்துட்டா பார்க்கணும். இப்போதைக்கு பணம் கருப்பசாமி அப்படி பார்த்தேன்டா. சரி, தெக்க பார்த்த மனையாடா? சத்தமா சொல்லு. தெக்க பார்த்த மனை, மேற்கிறது 2வது மனை. உண்மையை சொல்லு. என்ன செய்யணும்? பணம் இல்லையா? நான் முடிச்சு தரணும். உண்மையா இல்லையா? முடிச்சு தரேன் கருப்பசாமி, என்ன நம்பிட்டுலடா, முடிச்சு கொடுக்க. கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. வேற என்ன கேட்கணும்? கருப்பசாமி ஏடா ஒத்தையில இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு புற வைக்கலையே, புற போய்கிட்டு தான் இருக்கு. எங்கேயும் போக வேண்டாம். அமைச்சு இன்னொரு ஆட்டவும் தருவாங்க. போயிட்டு வா. சரி, தொழில் எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லணும். உடல் சம்பந்தப்பட்டது யாருக்கு? காப்பாற்றி கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதுமா? நல்லபடியா தொழில் இருக்கேன். மற்றவங்களை யாரும் நம்ப வேண்டாம். பணப்பிரச்சனை நம்ம ஜாமீன் கேட்டு போட வேண்டாம். இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா? அப்படி கையெழுத்து அப்படி பண பிரச்சனை வந்தா போட வேண்டாம். எந்த இதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். நான் சொல்றது புரியுதா? புரியுதுன்னா புரிஞ்சு சொல்லல. இங்க இருக்கு அப்படி வாங்க நம்ம கொடுக்க முடியல. கருப்பசாமி யாரும் வீட்டு வாசலுக்கு வரவிட மாட்டேன்னு சொன்னேன். செஞ்சிருக்கனா இல்லையா? அப்படி வந்தாலும் விரட்டி விட்டுருவேன். கருப்பசாமியை கொண்டு உள்ளனமா கும்பிடணும், உத்தமமா கும்பிடணும். அப்படி கும்பிட்டா வாரிசுகள் நல்லா வாழ வச்சு. எப்படி திருச்செந்தூர் கடற்கரை ஆண்டி எப்படி உனக்கு காவலுக்கு இருக்காரோ சுடலே இருக்காரா? உன்னே சொல்லு, இருக்காரா இல்லையா? கருப்பசாமி முன்னின்று பார்த்தேன். உனக்கு எந்த குறையில நம்ம காப்பாற்றி கொடுத்தா போதுமா? வேற என்ன கேட்கணும்? போகலாம், உத்தரவு தரேன். இது 2வது தடவை வந்திருக்கு. அதே வேலை முன்னே சொல்லு. சரி, அமைச்சு தரேன். கருப்பசாமிக்கு ஆடி அமாவாசை என்ன பார்க்க வந்து எனக்கு அன்னதானம் போட்டுற பத்தி. வேற என்ன கேட்கணும்? எந்த குறையும் காப்பாத்தி தரேன். ஒவ்வொரு மாசம் ஒரு தடவை என்கிட்ட வந்து கூட்டு வந்துருவியா? காப்பாத்தி தரேன். பக்கத்துல வாடா, பேரப்பட பக்கத்துல வாடியா, காப்பாத்தி அமைச்சு தரேன். நல்ல திருச்செந்தூர் கடற்கரை ஆண்டி நல்லா கும்பிட சொல்லு. அவனுடைய அணுக்கரைகள் பிறந்த அந்த பையன். உண்மைனா உண்மைன்னு சொல்லு. சத்தமா சொல்லு. கும்பிட போயிருக்கலாம் இல்லையா? உறவு கோயிலுக்கு போயிருக்கீங்களா இல்லையா? மாலை போட்டு யார் போவா? இப்ப இல்ல. உண்மையா? சரி, அமைச்சு தரேன். நல்லபடியா அமைச்சு கொடுத்து நல்லபடியா வாழ வச்சா போதுமா? கல்வி செல்வாக்கு இருக்கு, படிக்க வைக்கலாம் பிள்ளைங்க. வேற என்ன கேட்கணும்? காப்பாத்தி போயிட்டு வா. ஆமா, என்ன கேட்கணும்? நான் கொடுத்த வாக்கு அமாவாசைக்கு வர சொன்னேன். ஏன் வரல? சரி, அடுத்து அமாவாசைக்கு வந்து தொழில் எப்படி இருக்கு? சத்தமா சொல்லணும். வர வச்சு தரேன். கருப்பசாமி நம்பி கொஞ்சம் முழுசா வரணும். 2 இடத்துல தொழில் வந்தா 2 இடத்துல போயிருக்கு. உண்மையா பையா? கருப்பசாமி அதெல்லாம் நின்று அமைச்சு கொடுத்து வரக்கூடிய மன பிரச்சனையும் முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னேன். முடிச்சு கொடுத்துருக்கனா இல்லையா? கருப்பசாமி பார்க்க வரணும்ல? சத்தமா சொல்லுப்பா. முடிச்சு கொடுத்துருக்கனா இல்லையா? எந்த பிரச்சனை அது அங்க போயிட்டு நீங்க வந்து தெற்கோட பிரச்சனை முடிச்சு போச்சு. கருப்பசாமியை பார்க்க வரும். உண்மையை சொல்லு. ஆடி அமாவாசை கருப்பசாமி காணிக்க கேட்பேன். நல்ல அன்னதானம் எனக்கு கொடுத்துரும். நம்பி வர மக்களுக்கு அன்னதானத்தை காணிக்க கொடுத்துரும். கொடுத்துட மாட்டியா? அடுத்து வரக்கூடிய தொழில் அப்படி போட்டி போறாம எல்லாம் மாத்தி கொடுத்துருந்தோம். மேக்கத்தான் நல்ல தொழில் போகுது. சத்தமா சொல்லணும். அதே நல்லபடியா அமைச்சு தரேன் கருப்பசாமி. வேற என்ன கேட்கணும்? சரி, எந்த குரலும் காப்பாத்தி தரேன். பக்கத்துல ஞாபக சக்தியை கொடுத்தா போதுமா? இல்ல, அதுதான் குரல். கருப்பசாமி அமைச்சு தரேன். பத்மாபா, வேற என்ன கேட்பேன்? நல்லபடியா அமைச்சு தரேன். அடி அமாவாசை கருப்பசாமிக்கு செஞ்சிடும். கருப்பசாமி முடிச்சு தரேன். ஏற்கனவே ஒரு பக்கம் செழிப்பு தான். உண்மையா? செழிப்பு கருப்பசாமி அமைச்சு தரேன். 2 பேரும் ஏத்தாப்புல இருக்கான். அவரும் ஒண்ணா பெற மாட்டேன். உண்மையா இல்லையாப்பா? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். 3வது மனை காய் மனை. சத்தமா சொல்லணும். சரி, அமைச்சு தரேன். வேற என்ன கேட்கணும்? போயிட்டு வரலாம். வாமா பக்கத்துல. கருப்பசாமி பாசிக்கிறோம். என்ன கேட்கணும்? சோதனை. கருப்பசாமி சோதனை வச்சா யாரும் தாங்க முடியாது. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்படி தொழில உனக்கு எங்க இருந்தாலும் கொடுக்கணும் இல்லையா? தொழில் எந்த குறையும் இல்லை. 3 பேர் வேலை பார்க்க போறீங்களா? அதெல்லாம் நல்ல குறை வச்சிருக்கனா? இன்னைக்கு பார்த்தது கிழக்க பார்த்து தொழில பார்த்துருப்ப. உண்மையா? சட்டமா சொல்லணும். 2 பேர் தான் இருந்தாங்க. உண்மையை சொல்லு. அதெல்லாம் சொல்லும்ல கருப்பசாமி. வேற என்ன கேட்கணும்?
திருப்பூட்டக்கூடிய நேரமும் ஓடி வருது. அவனே அமைச்சு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு கருப்பசாமி வாக்கு தரேன்னு சொல்லிட்டேன். நீ எத்தனை வாட்டி கேட்டாத கருப்பசாமி அத்தனை தோசத்தையும் போக்கி கருப்பசாமி நல்லபடியா வாழ வச்சுட்டான். இப்படி சீக்கிரம் அமைச்சு தரேன், அவனே கொண்டு வருவான். போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். வேற யார் பாருங்க. அவ்வளவுதான்யா. சரி.